நேற்று தான் தொடங்கினதோ? நாளும் மங்களுக்கு இவ்வளவு நாளும் இல்லை குளிர். அப்ப இப்பதான் முழுக்க உலகம் முழுக்க நினைக்கிறேன். நான் ஐரோப்பாவில் நல்ல நல்லா வார புதன்கிழமை வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும். இங்கிலாண்டில் அதே நிலைமை தான் ஐரோப்பாவில் இருக்குமென்னு நம்புகிறேன். ஒரு முறை காலநிலைகளை பார்த்தவர்கள் சொல்லலாம். நாளைக்கு நாளன்னைக்கு மழை தான் போட்டிருக்கு. நினைக்கிறேன் புதனும் வியாழனும், ஆனா அதுவும் கண்ணால கிடைக்காது நினைக்கிறேன். ஓகே, சரி. அப்படியா இந்த காலம் இப்படி இது இப்போ ஸ்னோவால் பிரச்சனை வராது. மழை இந்த நேரம் கூட பெஞ்சா கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே மான்செஸ்டர் என்ற சிட்டியில் வந்து ஒரு மாத மழை ஒரு நாளில் பெய்ததாம். நிறைய வாகனங்கள் எல்லாம் பெரிய பிரதான பாதையில் அடிபட்டு ஒன்றோடு ஒன்று மோதுபட்டு பெரிய சிக்கல்கள். லண்டனுக்குள்ள கொஞ்சம் சிக்கல்கள் குறைவு. சரி, சாந்தினி அவர்கள் வீட்டில் பெரியவர் எழுந்திருக்கிறாரா, இணைகிறாரா? இன்னும் எழும்பவில்லை. ஓகே, இன்று தூங்கட்டும். இன்றைக்கு யோகா, இளையோர் யோகா கிடைஞ்சால் இளையவர்கள் ஓகே. எங்களுக்கு ஆக்கம் இல்லையே தானேன்னுட்டு தூங்கி விடுவார்கள். ஆக்கம் கொடுக்க இல்லை, பஞ்சி முடிப்பார்கள். இது என்னது, தேவாலயத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. தலையெல்லாம் கட்டி. அம்மா அங்கே? அம்மா வந்து அவன் கதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கதை பறஞ்சு கொண்டிருக்கணும். பறையட்டும் பறையட்டும். இப்போ ராஜினி அவர்கள் வெளியில் இறங்குற பிளான் இல்லை? கட்டாயம் கோயிலுக்கு போகணும். 6ஆம் தேதி மூவிராசா கழுதிறனால் எதுக்கும் நான் ஆரம்பத்தில் செய்துவிட்டு போகிறேன். நீங்கள் நடக்கும். ஆஹா, நீங்கள் எல்லாத்துக்கும் மொழி மாற்றம் செய்துதான் எங்களுக்கு விளங்கும். நீங்கள் சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. 6ஆம் தேதி என்று மட்டும் கேட்டுச்சு எனக்கு. இன்னைக்கு தை மாதம் 6ஆம் தேதி 3 ராசாக்கள் 3 பரிசோடு பாலனை தரிசிக்க போற நாள். சிந்தனையில கேட்போம். நாளைக்கு இல்லை 6ஆம் தேதி, இன்றைக்கு 5ஆம் தேதி. 5ஆம் தேதி இன்றைக்கு தான் அந்த கோயில்ல செய்வினா, நாளைக்கு தான் 6ஆம் தேதி. நாளைக்கு தான் இருக்கும். இயேசு பிறந்து 13ஆம் நாள் அந்த போய் சந்திக்கிறோம் 3 ராசாக்கள் பாலன். சரி, இப்போ சமய சிந்தனைக்கு ஆள் தட்டுப்பாடு போல இருக்கு. இன்றைக்கு நீங்க மட்டும்தான் நிற்கிறீங்க. ஜியா நடேசன் அவர்களது நிலைமை எப்படி? காலையில் ஒரு குரல் பதிவு போட்டேன், அவருக்கு பதில காணும். இல்லை, போட்டிருக்கார். பாருங்க பாருங்க பாருங்க. வணக்கம், நன்றி. எனக்கு ஒரு பக்கத்தில் இன்னொரு தெரப்பி செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இருக்கணும். நேற்று வந்து நான் தெரப்பி செய்து கொண்டு இருக்கணும். மெல்ல கையிலும் பெயின் இருக்கிறபடியா ட்ரிப் போட்டு இருக்கணும். அந்த பெயினில் லிக்யூட்லாம் போட்டு வைக்கணும். அதை இப்போ கதை சும்மா கதை எடுத்து இப்படி அமர்த்தி விட்டால் கதைக்கலாம். மற்றபடி நோவு இருக்கிறது. தையல் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னவே ட்ரெஸ்ஸிங் செய்கிறவே இப்போ பார்த்து தனி எக்ஸசைஸ் அது செய்து இப்போ கொஞ்சம் கையை ஆட்ட சொல்லி சொல்லி எக்ஸசைஸ் செய்து கொண்டு இருக்கிறேன். நன்றி. கேட்டுதா? கேட்டது. ஆபரேஷன் முடிய அந்த தெரப்பிக்கு நீ அனுப்புற வீட்டுக்கு போகாம சில பேருக்கு அப்படியே அனுப்புவீங்க. ஆனா மற்ற கையிலும் நோவு இருக்காம்? நோவு இருக்குண்டு அதுக்கு பொறுங்க. நன்றி ஜெயா நடேசன் அவர்களே. உங்களுடைய குரல் பதிவை இப்போது பாமுகத்தில் எல்லோருக்கும் ஒலிபரப்பினோம். எக்ஸசைஸ் செய்கிறேன்னா நாங்கள் இன்றைக்கு யோகாவில் தான் நினைவிக்கோடும் உங்களை. வீட்டையாக இருக்கிறீங்க, நாளைக்கு தெரப்பி என்று சொல்லியிருக்கிறீங்க. உற்சாகமாக இருங்கோ. முடிந்தால் பாமுகத்தை திறந்து வைத்து போட்டிருங்கோ. எனக்கு தெரியும் கஷ்டம் உங்களுக்கு. இடக்கை வலக்கை என்றபடி இடக்கை பலம் இருக்காதுன்னு இடக்கை வளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முயற்சி செய்யுங்க. அசைக்க வேணும் என்று சொன்னபடியினால் மற்ற கையை அப்படி செய்கிறது நல்லம் என்று நினைக்கிறோம். நன்றி. விரைவில் உற்சாகங்கள் கிடைக்க வேண்டும். அவை எங்களுடைய
வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் பேசுவோம். வணக்கம். சரி, உங்கள் சாட்சியாக அவருக்கும் ஒரு மெசேஜ் போட்டாச்சு. இணைவோம். மற்றது மிக விரைவில் நலம் பெற்று வரட்டும் ஜியா நடேசன் அவர்கள், மிக விரைவில் நலம் பெற்று வருங்க என்று சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள். நாங்களும் அவனைந்தே சோரிக்கல நிலைமைட்டு ஓடி வாருங்க. நன்றி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உற்சாகமா இணைவீங்க என்று காத்திருக்கிறோம். நன்றி. இன்னும் என்னாலாம் வந்தேன்னு வாணி இன்னும் பேச்சு நிப்பாட்டே இல்லை. கஷ்டமாக கிடக்கு. சரி, நடக்கக்கூடாது, சமைக்க வேண்டாம், இருங்கோ அங்கேயும் சொல்லி ஒரு விசேட பொன்மாலை பொழுது ரோட்டில் செய்வேன்ட்டு போட்டு யாரும் விழுந்தா கூட இல்லான்னு எல்லா பழியும் விழப்பது போல இருக்கு. சரி, ஓகே, மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒன்றும் செய்ய முடியாது. நல்லது. அப்போது நாங்கள் ராஜினி அவர்கள் தயாராக இருக்கிறீங்களோ சிந்தனை சொல்ல? ஆமாம், நான் கொஞ்சம் சிறிய சிந்தனையா சொல்றேன். பிரான்ஸ் பக்கம் என்ன விடுமுறையோ இன்னும் ஒளிந்திருந்து விட்டு தாமதமாக வீடியோவில் வருவார் நினைக்கிறேன். டேவிட் அண்ணா இணைய இல்லை என்ன கனகாலமா தொடர்ச்சியா இல்லை, அவர் லூட்ஸ் மாதா கோயிலுக்கு போனபடியே அற்புதங்கள் எல்லாம் நடந்ததுன்ட்டு ஒரு நாள் எழுதியிருந்தார். அற்புதத்தில் இதுவும் ஒன்றா இருந்திருக்கணும். நற்சிந்தனை ஒரு நாளைக்கு சொல்லாட்டி எனக்கு ஏதோ மாதிரி இருக்குமென்று சொன்னவர் இப்போ ஒரு மாதங்களாக விடுமுறை எடுத்திருக்கிறார். சரி, இணைந்து கேட்டால் வந்து ஒரு முறை பேசட்டும் என்று கேட்டு மீண்டும் எல்லோருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் அன்போடு தெரிவித்து, ஞாயிற்றுக்கிழமையும் சிறுவர் இளையோர்களுடைய நிகழ்வுகளும் விடுமுறைக்கு பிறகாக நேரலைக்கு இணைந்திருக்கிறோம். இன்று எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. 4 மணிக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சி, தாங்கள் பேச்சாளர்கள் தயாராகாதபடினால் இன்று தவிர்ப்பதாக நேற்று அறிவித்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சி தவிர 8:30க்கு உதிப்பூக்களின் விவாத மேடை இருக்கிறது. 5 மணிக்கு அழகிய மலர்களின் சிறப்பு நிகழ்வு. இன்று 599வது 98 இல்லை 599வது நிகழ்வாக 499 மணிக்கோணம் மீண்டும் 499வது நிகழ்வாக இருக்கும். பின்பு 500ஐ நாங்கள் மடக்கி வைத்திருக்கிறோம் ஜூன் 21க்காக. 501இல் நகுலா சிவநாதன் அவர்களுடைய சிறப்பு நிகழ்ச்சிக்காக தயாராகிறார் வருகிற சனிக்கிழமை. மறுநாள் 12ஆம் தேதி உலக தமிழ் மொழி நாளில் சிவாஜினி அவர்கள் தயாராகிறார்கள். அதுக்கு அடுத்த வாரம் 18ஆம் தேதி ஒரு சிறிய ஓய்வு கிடைத்திருக்கிறது. பார்ப்போம், எங்களுக்குள் யார் யார் பொன்மாலை பொழுது நிகழ்வுகளில் இணைந்து கொள்ள அல்லது உங்கள் வீடுகளில் ஒரு 5 குடும்பங்களை இணைத்து கொள்ள யார் தயாராகிறீர்கள் என்று பார்த்து கொள்வோம். 18ஆம் தேதி வெற்றிடமாக இருக்கிறது. 25ஆம் தேதி கிழக்கலண்டனில் ஈஸ்ட் ஹாமில் நாங்கள் மண்டபம் தயாராகிவிட்டது, எடுத்து விட்டோம். அது ஒரு ஓவிய கண்காட்சி, ஆர்ட் எக்ஸிபிஷனாகவே அதை நிகழ்த்துவதற்கு இப்போது ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அது நெடுகால ஆசை. இந்த முறை அதை உலக தமிழ் மொழி நாள் அரங்கிலே செய்ய முடியும் என்று நம்புகிறோம். பின்பு 1ஆம் தேதி சனிக்கிழமை சிவதர்சினி அவர்களது ஏற்பாட்டில் சுவிஸில் இது 13வது ஆண்டாக நிகழ்கிற உலக தமிழ் மொழி நாள். மறுநாள் 2ஆம் தேதி வசந்தா ஜெகதீசன் அவர்களது முனைப்பிலே அவர்கள் பகுதியிலே இடம்பெறுகிற உலக தமிழ் மொழி நாளாக இடம்பெறும் என்பதை சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை, இன்னும் பல பேர் இதுக்கு இசையவில்லை. தமிழ் என்ற போது ஒருங்கிக் கொள்கிறோம். சமஸ்கிருதம் அல்லது தெலுங்கு பாடல் ஆடல் என்றால் முந்திக் கொள்கிறோம். இந்த நிலை மாறாது, இந்த ஜென்மத்தில் மாறாது போலத்தான் தெரியுது. இருந்தாலும் மாற்றலாம் என்று சிந்திப்பவர்கள் ஒரு 5 பிள்ளைகளோடு இந்த உலக தமிழ் மொழி நாளை உங்கள் வீட்டு இருக்கை அறையில் அல்லது ஒரு குளிர் குறைவாக இருந்தால் ஒரு பூங்கா போன்ற இடத்திலே சந்திப்பதற்கு முயற்சி செய்து முன்கூட்டி அறிய தாருங்கள் என்று கேட்டு, இளையோர்களோடையும் நாங்கள் காற்றலையில் இப்போது ஆக்கம் எழுதி இணைகிற இளைய தொகுப்பாளர்கள் ஆக்கதாரர்களோடும் ஒரு சிறிய நிகழ்வை நாங்கள் மொழி சார்ந்து ஏற்பாடு செய்யலாம் என்றும் நினைக்கின்றோம். யாவையும் இந்த மாதமும் பிப்ரவரி மாதம் முதல் வார பகுதிகளுக்குள்ளேயே அதை நாங்கள் நிறைவு செய்துவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம்.
இன்று சிந்தனை நேரத்தில் அது பற்றி உங்கள் சிந்தனைகளையும் சொல்லுங்கள் என்று கேட்டு சமய சிந்தனையை ஆரம்பித்து வைக்கலாம். பிரான்சில் இருந்து நாங்கள் சொன்னதைப் போலவே மெல்ல பிந்தி வந்து முகங்காட்டாமல் இணைந்திருக்கிறார்கள். அது நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம், அது மாதிரியே நடந்திருக்கிறது. அப்போ பெரிய வாங்கொண்டு விரித்து வைத்திருக்கிறோம், ஏறி நிற்க வேண்டும், அரை மணித்தியாலம் தண்டனை என்று கேட்டுக்கொண்டு ராஜினி அல்போன்ஸ் அவர்களை உற்சாகமாக வரவேற்றுக் கொள்கிறோம். உற்சாக வணக்கம் ராஜினி அவர்களே, சிந்தனை தாருங்கள். திரு நடாமோகன் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாளை 6ஆம் தேதி 3 ராசாக்கள் திருநாள். 3 ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதரின் அரசராக பிறந்திருக்கிறவரை அவரது எங்கே என்று அவரது விண்மீன் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினார். அவரோட எருசலேம் முழுவதும் கலங்கிட்டு 3 ராசாக்கள் பொன், தூவம், வெள்ளை போலம் கொண்டு திவ்ய பாலனை ஆராதிக்க வந்தார்கள். நாமும் பாலனோடு சேர்ந்து வேண்டுகிறோம். எளிமையாய் புல்மி எமக்காய் படுத்த தழுவியவரையனை பூன் மீட்டனல் நேசர் பாலனை நேசிப்போம், பாரும் வணங்குவோம், பாரும் வணங்குவோமே, பாரும் வணங்குவோமே பாலனை. நன்றி, வணக்கம். நன்றி. சரி, ராசாக்களுடைய வருகை பற்றி சொன்னீங்கள், அதிலிருந்து ஒரு சிந்தனை எடுத்து தாருங்கள். அது எங்களுக்கு உணர்த்தும் விடயம் ஒன்று என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அவர்கள் ஏதோ இன்னொரு இடத்தில் இருப்பவர்கள் அந்த ஒரு வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை கண்டு, அந்த வழியால் வரைக்கும் நட்சத்திரத்தை கண்டுதான் அந்த வெளிச்சத்தை பார்த்து அதன்படி நேர நடந்து கொண்டு போனார்கள் என்று அவர்களுக்கு என்னென்று தெரியாது. அப்படி போகும் பொழுதுதான் அப்போ அறிந்தார்கள் இப்படி மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று. அப்போ அவங்கள தாங்கள் அவரை ஆராதிப்போம் என்று சொல்லி 3 போய் சேர்ந்து ஆராதித்தார்கள். இயேசு பிறந்து 13ஆம் நாள் தான் இது நடக்கிறது. இதை நாளையோட எங்களுக்கு அந்த எல்லா இதுகளும் நாளைக்குத்தான் முடிகிறது. நாளை திருப்பலியோட ஒரு வீடு வீடாக வந்து தினியாம ஆண்டு என்று சொல்லி எழுதி அந்த சுவரில் ஒட்டி போட்டு 3 பேரும் 3 பிள்ளைகள் 3 ராசாக்கள் மாதிரி உடுப்பு போட்டுக்கொண்டு அந்த ஒரு வீடு வீடாக பாட்டு படித்தார்கள். நாங்கள் எதுவும் விரும்பினதை கொடுக்கலாம், பழமோ இல்லாட்டி சாக்லேட்டோ இல்லாட்டி காசோ எதுவும் கொடுக்கலாம். அப்படியே ஒரு வீடுவாக செல்வார்கள் நாளைக்கு. அதுவும் இங்கே நாங்கள் நேரடியாக காண்றோம், ஊரில் அப்படி இல்லை, கோயிலில் மட்டும்தான் கண்டோம். இங்கே வீடு வீடாக வருவார்கள். சரி, அதுவும் சம்பவங்களைத்தான் சொன்னீங்க, அதிலிருந்து ஒரு சிந்தனை பிறக்கவில்லையா? சரி, நாங்கள் நேவிஸ்வரிப்பு அவர்களும் இணைந்திருக்கிற அவரை தொடர்ந்து பேசும் நேரத்தில் நாங்கள் இது பற்றி சொல்லுவோம். அந்த பெற்றோர தெய்வத்தை பதிவிட வருவோம். எழுத வரவில்லையா, எழுத தெரியவில்லையா, அல்லது பனி மூட்டம் என்பது எனக்கு நினைவில் இல்லையா? உங்களுடைய அர்த்தம் என்ன? எனக்கு டெலிஃபோன்ல எழுத கஷ்டம். ஓ, நீங்கள் இன்னும் அந்த குரலை சொல்ல அது எழுத்துல பதிகிற பழக்கத்தை பழக்கவில்லையா இன்னும்? இல்ல குரல்ல பதியலாம். இல்ல நீங்கள் கதைக்கு அது எழுத்துல டைப் பண்ணும். ஓ மாமன்றது நான் அது சொன்னவே எனக்கு சரி வரையில இந்த டெலிஃபோன்ல அதை செய்து பார்த்தேன் சொன்னா. சரி, முடிந்தால் இன்று இளையோரோடு சேர்ந்து அதை கற்றுக்கொள்வோம். சரி, இப்ப ஜியானடேசன் அவர்கள் எல்லாம் இப்ப வாயால சிந்தனை சொல்லி கொண்டிருக்க, அதை எழுதி தரும், அதை அனுப்பிவிட்டால் எங்களுக்கு கிடைத்து விடும். என்ன அதுதான் அந்த அதுதான் இல்லை, இன்று கற்றுக்கொள்வோம், முற்றுப்புள்ளி. சரி, நல்லது, ஆயுதமாகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனைக்கு, சமய சிந்தனைக்கு நன்றி. இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்ற நீதியை பற்றி சிந்தனையோடு சேர்ந்து நாங்கள் அடுத்த நேவிஸ் பிரிப்பவர்களை தொடர்ந்து பேசுவோம். உற்சாக வணக்கம் நேவிஸ் பிரிப்பவர்களே. பூக்களுக்கு தான் நாங்கள் வணக்கம் சொல்ல முடிகிறது, அல்லது முக கண்ணாடிக்கு
தற்போது என்னுடைய வாயை காட்ட முடியாத நிலை. அப்படியா? சரி, இதுல என்ன, எல்லாமே இயற்கை தானே. உற்சாக வணக்கம் உங்களுக்கு. வாருங்கள் வாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருநலமானவர்களே. முறைக்கக்கூடிய அன்பான இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு இதுதான் நம்ம சந்திக்கின்றோம் புத்தாண்டுக்கு பிறகு. ஆம் ஆம் ஆம், உற்சாகத்தோடு இருக்கிறோம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களை கூறிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1568 என்றும் கொண்டு கூறிக்கொண்டு இன்று ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை திருச்சபையோடு இணைந்து நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதாவது நாங்கள் அந்த பாரம்பரியமாக சொல்றது 3 ராசாக்களின் திருநாள் என்று, 3 ஞானிகளின் திருநாள் என்றும் இப்போது அதை மாற்றியிருக்கிறார்கள். 3 ராசாக்களின் திருவிழா தான் எங்களுடைய காலங்களிலே அந்த நாட்களிலே நாங்கள் இந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடி இருந்தோம். ஆகவே இன்று அந்த 3 அரசர்களும் வானில் தோன்றிய அந்த விண்மீனை கண்டு அதனை பின்தொடர்ந்து இயேசுவை சந்திப்பதற்காக தங்களுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். இயேசுவுக்கு செலுத்துவதற்கு. அதற்கு முன் அவர்கள் ஏரோது அரசரை சந்திக்கின்றார்கள். ஏரோது, அந்த நாட்டை ஆண்ட ஏரோது அரசனை சந்திக்கின்றார்கள். அவனிடம் போய் இப்படி ஒரு அரசர் பிறந்திருக்கின்றார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டோம்னா அந்த ஏரோதன் அது கொடியவர். இன்றைய நற்செய்தியில் அதைத்தான் கொண்டு வருகிறார்கள். அவர் அந்த ஏரோது மன்னன் யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அந்த விண்மீன் அவர்களுக்கு மறைந்திருந்த விண்மீன் அந்த அரண்மனையை விட்டு வெளியேறியுடனே அவர்களுக்கு மீண்டும் தோன்றுகின்றது. வானிலை அந்த விண்மீன் அவர்களுக்கு தோன்றுகின்றது. அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்து அந்த வீட்டிற்குள் சிறிய அந்த குடிலுக்குள் போய் அந்த இயேசுவை கண்டு நெடுஞ்சான்கடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் என்று தாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த வெள்ளை கோலம், சாம்பிராணி, பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை கோலமும் என்ற அந்த 3 காணிக்கை பொருட்களை இயேசுவிற்கு வணங்கினார்கள் என்று நிறைய நற்செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் அந்த நிறைய நற்செய்தியும் சிந்தனையாக தருகிறேன். அன்று ஒளியாய் பிறந்து ஞான ஒளி வீசிய பிற இனத்தாரையும் தம்மை நோக்கி ஈர்த்தார் இயேசு. வந்தவர் அனைவரும் அவரை கண்டு அவரிடமிருந்து அன்பு, அமைதி, மன்னிப்பு, நம்பிக்கை அனைத்தையும் பெற்று மகிழ்வோடு சென்றனர். கடவுள் யாருக்கு காட்சி கொடுப்பார் என்பதை இன்றைய திருவிழா நமக்கு தெரிவிக்கின்றது. வான்வெளியில் சூரியன், சந்திரன், விண்மீன்களுக்கு இடையில் காரசாரமான விவாதம். நானே பெரியவன், நான் இல்லாமல் இனி ஏது, ஒளி ஏது, உயிர் ஏது, நிலவு கூட என்னிடமிருந்தே ஒளியை பெறுகின்றது என்றான் சூரியன். அழகு என்றாலே நான் தானே கவிஞனின் கண்ணில் படுகின்றேன், கனவாக எண்ண நினைத்த மனிதனே என்னை தேடி வந்து என்னில் கால் பதித்து விட்டான் என்றது சந்திரன். அமைதியாக இருந்த விண்மீன் வாய் திறந்தது. இறைமகன் குழந்தையாக பிறந்த போது என் ஒளிதானே அவரது பிறப்பை இடையர்களுக்கு அறிவித்தது. கீழ்த்திசை ஞானிகளை வழிநடத்தி அவரை கண்டடைய செய்தது. இன்றும் கூட அவரது பிறப்பு விழாவிற்கு கிறிஸ்துமஸ் நட்சத்திரமாக எவ்வளவு சிறப்பு சேர்க்கின்றேன். அதற்கு மேல் சூரியனும் சந்திரனாலும் எதையும் பேச முடியவில்லை. எழு ஒளி ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது, பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். இன்று கீழ்த்திசை ஞானிகள் கண்டது அந்த இறை மாட்சியின் வெளிப்பாடுதான். ஒளியானது பாவ இருளை சுட்டெரிக்கும் தீப்பிழம்பாகும், இருளை புறங்காணச் செய்யும், இருண்ட இதயத்தில் நம்பிக்கை தீபத்தை ஏற்றும், பகைமையை நீக்கி பாசத்தை பெருக்கும். அப்படிப்பட்ட ஒளியாய் இயேசுவை கண்டு வணங்கி காணிக்கை செலுத்தி மகிழ்ந்தனர் பிற இனத்து ஞானிகள். இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் தன்னை வெளிப்படுத்துகின்றார். மிகச் சிறியவற்றில், எளியவற்றில் தன் முகத்தை காட்டும் போது அதை கண்டுபிடிக்கும் அறிவும் ஞானமும் நமக்கு வேண்டும். கனவுகள், நிகழ்வுகள், உள்மன எச்சரிப்புகள், அனுபவ உணர்வுகள் இவை எல்லாவற்றையும் புரிந்து வாழ்க்கையில் உண்மைகளையும் தேடி கண்டுபிடிப்பவர்களாக இருந்தால் நாமும் ஞானிகளே. இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன்,
கொடைகளிலெல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளிலெல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இயேசு பாலனேற்றிடுமே நேசராக நீட்டிடுமே. இயேசு பாலனேற்றிடுமே நேசராக நீட்டிடுமே. எனக்கு ஒரு குரு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதுநிலை இந்த வேண்டுகிற சிந்தனை இணைந்திருக்கிற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்து மேம்பட்டு என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே மீள ஆரம்பம் செய்கின்ற இந்த பாமுகத்தின் சிறப்புகள் எல்லாம் மென்மேலும் சிறக்க வேண்டும். எங்களுடைய இளைஞர்கள் எல்லாம் உற்சாகமாக ஓடி வந்து இதில் பங்கு வர வேண்டும். அவர்களுக்கு முறையிலே ஞானமும் ஆசியும் ஒளியும் எதுவும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பாமுகத்தை மறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வேளையில் எல்லா உறவுகளுக்காக வேண்டிக் கொண்டு மீண்டும் அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சிந்தனையிலிருந்து குரலில் விடை பெறுகிறீர்கள். அந்த இணைப்பில் எங்களோடு சிந்தனை நேரத்திலும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். உற்சாகமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நன்றி. இப்போது உங்களுடைய சிந்தனையிலிருந்து தான் ஒரு கேள்வி இனியொருடமும் சேர்ந்து சமய சிந்தனைக்காக வேறு யாராவது அப்படியா? வந்தால் எல்லாம் இன்னும் 4 நிமிடத்தில் பாலன் அவர்களை பராமரிக்கிற அந்த பெண்மணி போய்விட்டால் அவர் இணைவார் என்று சொல்லி ஒரு முறை இணையவில்லை. பார்ப்போம், இணைந்தால் பேச சொல்லி கேட்போம். ஒரு கேள்வி முன்பு நான் மேடைகளிலும் மண்டபங்களிலும் தலைப்பாக்கி இருக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னர் மொபைல் பரிவர்த்தனை இருந்ததா? இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன் மொபைல் எங்கே இருந்தது? 100 நான் 1000 மில்லியன் என்று கூட சொல்லலாம். ஆனால் எங்களை தெரிகிறபடினால ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னம் மொபைல் பரிவர்த்தனை இந்த உலகத்தில் இந்த அண்ட சராசரத்தில் இருந்ததா? நீங்கள் இல்லை என்கிறீர்கள். இருக்கவில்லை. ஆனால் அந்த காலங்களின் கணிப்புகளை பற்றி அறிந்துதான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார்கள். சாஸ்திரிவான சாஸ்திரிகள் சொல்வாங்க. காலங்களை கணித்து அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார்கள். இப்போதைய மொபைல் மாதிரி தான் அங்கே அவர்களுடைய கணிப்புகள் இருக்குது என்று சொல்லிவிடலாம். அப்படி என்றால் 2ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிற காலத்தில் கணியன் பூங்குன்றனார், கணியன் கணியன் பூங்குன்றனாருடைய ஒரு வார்த்தை, இல்லாத ஒன்றும் பிறவாது என்கிற தத்துவம் பிழையா? இல்லாத ஒன்றும் பிறவாது எல்லோருக்குமானதுதான். இனிய இணைந்திருப்பவர்களும் கூட உற்சாகமாக இந்த தொடர்ந்த சிந்தனை நேரத்தின் தொடக்கமாக இதை எடுத்து பேசலாம். நேசர் சொல்லுங்கள். இல்லாத ஒன்றும் பிறவாது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த வாசகம்? இல்லாத ஒன்றும் பிறவாதுன்னு சொல்ல முடியாது தானே. இப்ப ஆதியில உலகை படைத்த போது எல்லாத்தையும் படைத்து விட்டார் அவர். ஆகவே அப்போது என்னென்ன 100 ஆண்டுகளுக்கு முன்னம் மொபைல் பரிவர்த்தனை முறை இருக்கவில்லை என்று சொன்னீங்க. அது மொபைல் இப்போதைய நவீன மொபைல் இருக்கவில்லை. ஆனால் அந்த காலத்துல அந்த சூரியன் சந்திரன் அந்த கால நிலைகளை வைத்து மனிதர்கள் தங்களுடைய வான சாஸ்திரங்களை அறிந்தார்கள், கணித்தார்கள். அதை கொண்டுதான் அவர்கள் தங்களுடைய ஆக்கங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இல்லை, அது வேறு. அது கிரகங்கள், கோள்கள் உடைய சுற்றுகை, அதன் மூலமாக ஏற்படுகிற இந்த அண்டத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், கணிப்பீடுகள். அது வானசாஸ்திரவியல் என்று இருக்கிறது. எனக்கு தெரியல, அண்டங்களை கணிக்கின்ற சாஸ்திரத்துக்கு என்ன பேர் என்று. அதுவையெல்லாம் கணிப்புகளாக ஒவ்வொரு முறை. நான் கேட்டது மொபைல் பரிவர்த்தனை. இன்று கைக்கு கை வைச்சிருக்கிறோமே, இந்த 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 மொபைலினுடைய பரிவர்த்தனை முறை உலகத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னம் இருந்ததா? 100 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்கிறீர்கள். நாங்கள் இப்போ எங்களுக்கு 75 ஆகிறது. அப்போவே அந்த 70-75 ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கவில்லை என்று இருக்கவில்லைங்கிறது தான் உங்களுடைய தெளிவு. ஆமாம், இல்லை இல்லை, இருக்கவில்லை. சரி, இனியவர்களும் காலை வேளையில் எப்படி தங்களுடைய மூளையை
இயக்குகிறார்கள் என்று கேட்டு பார்ப்போம். நீதினி அவர்கள் நீங்களா அல்லது யார்? உங்கள் இப்போது வீட்டு திரைக்கு வந்துட்டீங்கள், லக்ஷிகா அவர்கள் இருக்கிற கேமரா இடத்துக்குள்ள நிற்கிறீங்கள். யார் அது? நீங்கள் தஜினி அவர்கள் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறார். சிவாஜினி அவர்கள் ஒலிவாங்கியை திறந்து வைத்திருக்கிறார். வணக்கம் வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேள்விக்கு அப்ப வந்து இந்த தொலைபேசி வரதுக்கு முன்னம் அப்ப வந்து தந்தி என்ற ஒரு காட்டுல வரும் அவசர செய்திகள் என்று சொன்னா தந்தி அடிக்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது. தந்தியும் பிற்காலத்துல தான் வந்தது. அந்த காலத்துல தொலை சார்பாக புறாக்கள் அதுகளின் மூலமா தான் இது பரிவர்த்தனைகளை அனுப்பி கொண்டிருந்தார்கள். தந்தியெல்லாம் பிறகு வந்ததுதான். சரி, தந்திக்கு முதல் அதான் சொல்றது, தூது விடுறது புறாக்கள் மூலமாக சொல்ற அளவுக்கு ஆரம்பிப்பார்களா? செய்திகளை கட்டி அனுப்புனது பிறகு ஒற்றர்கள் மூலமாக அனுப்புனது, அந்த ஒற்றர்கள் மூலமாக செய்திகள் அனுப்புறது அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கிறதுடைய. தந்தியெல்லாம் பிற்பாடு வந்ததுதான். சரி, ஆனால் தந்தி இருந்தது, டெலிகிராம் என்று சொல்வோம் அதை. அது வந்து ஒரு முறை. இப்படி பல முறைகள் இருக்கும், அணுகுமுறைகள் பலவாக இருக்கும். நான் கேட்பது 100 ஆண்டுகளுக்கு முன்னம் இந்த மொபைல் பரிவர்த்தனை இருந்ததா? அப்படி இல்லை என்றால் இல்லாத ஒன்றும் பிறவாது என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தத்தை நாங்கள் வாழ்க்கையில் கண்டுபிடித்திருக்கிறோம். இப்போது இன்னொரு பக்கத்தில் ராஜினி அவருடைய சிந்தனையில், ராஜினி அவர்கள் இருக்கிறீங்களோ? ஆமாம், உள்ளேன். இல்லை, இதுவரையில் காணவில்லை. சரி, இருந்தால் நல்லது, இல்லாவிட்டால் அதை விட நல்லது. ஒரு முறை பார்த்து சொல்லுங்கள். என்ன அவர் சம்பவத்தை சொன்னார், இயேசுவின் சம்பவத்தை சொன்னார். ஆனால் அதிலிருந்து நாங்கள் சிந்தனை எதிர்பார்க்கிறோம். வணக்கம் இயக்குனர் அவர்களே, நானும் விடை பெறுகிறேன், விடைபெற்று இணைகிறேன். எனக்கும் நானும் படித்தது உள்ளதிலிருந்து உள்ளது தோன்றும், இல்லதிலிருந்து ஒன்றும் தோன்றாது என்றது நானும் படிச்சிருக்கிறேன். சமயத்துல எங்கட தத்துவத்துல இருக்குது, ஒரு சுயஞான போதத்துல நூல்ல இருக்குது, உள்ளதிலிருந்து உள்ளது தோன்றும், இல்லதிலிருந்து ஒன்றும் தோன்றாதுன்றது இருக்குது. அதே போல ஒரு முதல் ஒரு சின்னனாயிருந்து பெரிதாகி ஒரு வளர்ச்சி ஒன்று இருக்கின்றது. எல்லாத்திலையும் அடிப்படை ஒன்று இருந்ததுல இருந்து தான் இப்ப இந்த வளர்ச்சி செய்து பின்னுக்கு வருகிறது. அதே போலத்தான் இந்த தொடர்பாடலும் முதல் இருந்தது, அதை நாங்கள் வேற பரிமாணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லலாம். அது எப்படி சமயத்துக்குள் அந்த வார்த்தைகள் கொஞ்சம் மாறுபடுத்தி எழுதியிருக்கிறார்கள். ஆனால் 2ஆம் நூற்றாண்டு என்ற கதை உண்மையாக இருந்தால் அப்போது சமயங்கள் தோன்றி இருக்கவில்லை. சமயம் தோன்றா காலம்தான். அந்த நேரத்தில் தான் இந்த இல்லாத ஒன்றும் பிறவாது என்ற வாசகம் இது எதுல வருதுன்னு யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 25 ஆண்டுகள் தமிழ் ஆசிரியர்களாக பட்டயம் பெற்றவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறீங்க எங்களோட. அன்றைய காலங்களில் வெண்ணிலவை தூது விட்டார்கள். எது? வெண்ணிலவை தூது விட்டு பாடினார்கள். அந்த காலங்களில் கவி வரிகளாக பாடப்பட்டது. வெண்ணிலவே கொஞ்ச நேரம் நில்லு, என் கதையை அவரிடம் போய் சொல்லிவிட்டுதான் பாடல் இருக்குது. வெண்ணிலவிட்டு அவர்கள் பாடினார்கள், வெண்ணிலவு மூலம் தூது அனுப்பினார்கள். சரி, இப்படி ஒவ்வொன்றா தொடுத்து பார்த்தால் நாம் இன்றுதான் இவற்றை கண்டுபிடித்திருக்கிறோமா, அல்லது அதாவது இருந்தது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறோமா, அல்லது இவையெல்லாமே வந்து படிநிலை மாற்றங்களூடாக நவீனத்துவப்படுத்தப்பட்டு வருகிறதா என்றதை தேட வேண்டும். இயற்கையோடையும் மெய்ஞானத்தோடையும் இணைந்து வாழ்ந்த மனிதர்கள் விஞ்ஞானத்தை அறிந்த பிறகு இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், தந்திகள், இந்த குறுஞ்செய்திகள் அதையெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பார்கள். இல்ல, அப்ப முன்பே இருந்ததை இப்ப அமெரிக்காவை கண்டுபிடித்தார்கள் என்று சொன்னார்கள். அமெரிக்காவை அவர் காணிக்குள்ள தான் அவர் செய்தாரா, அல்லது இருந்த அமெரிக்காவை அண்டுதான் கண்டுபிடிச்சாரா? அப்ப அதன் அர்த்தம் ஏற்கனவே இருந்தது, இவர் அண்டைக்கு தான் கண்டார். வீட்டுல எலி இருக்குது, ஆனா நாங்கள் இல்லையென்று நினைத்திருந்தோம். இன்றைக்கு ஓடைக்குள்ளதான் அடடா இங்க இருக்குதுன்னு சொன்னோம். என்ன அதைத்தான் நான் திருப்பியும் கேட்கிறேன். இல்லாத ஒன்றும் பிறவாது என்கிறதை நாங்கள் சரியாக ஒத்துக்கொள்ளலாமா? இல்லை, பல முன்பு இல்லை, இப்போதுதான் உருவாகி இருக்கிறது
புதிதாக என்று நியாயிக்கப் போகிறோமா? இதை நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். கரட் வெட்டுறதுலேருந்து, சோறு அவை சாய்த்துறதுலேருந்து, ஆடை நெய்தலிலிருந்து எல்லாவற்றுக்கும் போட்டு பார்க்கலாம். படிக்கிற படிப்பு, கணிதம், விஞ்ஞானம், பௌதிகவியல், ரசாயனம் எல்லாத்திலும் நாங்கள் போட்டு பார்க்கலாம். எங்களுடைய சிந்தனையில் கூட போட்டு பார்க்கலாம். இல்லாத ஒன்றும் பிறவாது என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய 6வது பூதம், அறுபூதங்கள் தான் உலகத்தில். 6வது பூதம் என்னது? 6வது மனுஷனுடைய அறியாமை. அரோகரார். நாங்கள் பின்னுக்கு கிடைக்கிற இளையவர்கிட்ட கேட்டா பட்டாரண்டு அப்படியே இளையவர்கள் நிகழ்ச்சிகளிலும் பெரியோர்கள் கிடக்கிட கேட்டுக்கொண்டாவது இருக்கணும். இது கனகாலமா நாங்கள் அறுபூதங்கள், இப்போது நாற்றமிழ், முத்தமிழ் இல்லை, முத்தமிழ் எல்லாம் பழைய பதில், இப்போது நாற்றமிழ், ஐம்பூதங்கள் இல்லை, இப்போது அறுபூதங்கள் என்றதெல்லாம் வந்துட்டோம். அப்போ இந்த இன்டர்நெட் இப்போதான் கடந்த 40 ஆண்டுகளுக்குள்ளதான் தோன்றினதா அல்லது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே இன்டர்நெட் இருந்ததா? இருந்திருக்கும், மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கா? இல்லை, இருந்திருக்கும் என்பது இன்னும் சிந்திக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் நாங்கள் எல்லாரும் 40, 50, 60 வயது தாண்டியவர்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இன்றாவது அதை சிந்திக்க வேண்டும். எல்லாரும் பள்ளிக்கூடம் போனால் படிக்கலாமே தவிர அறிவு வராது, கல்வி வராது. அதுபோலத்தான் இந்த இன்றைய கதையை கேட்குறோம். இப்போ ஒரு முடிச்சு போடுறேனே சாந்தினி அவர்களை விடைபெற்று வேண்டும் விடைபெறுவதற்கு முன்பதாக இப்போ ஒரு 3 அரசர்கள் இப்போ மாறி கேட்குறேன். இந்த நவிகேஷன் டோச்சில் நவி கேஷியோன்னு சொல்லுவீங்களா? ஓகே, இது 100 ஆண்டுகளுக்கு முன்னம் இருந்ததா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னம் இருந்ததா? ஆம், இருந்தது. அதைத்தான் இன்று ராஜினி அவர்களும் நேவிஸ் அவர்களும் அந்த பிறை அல்லது அந்த நட்சத்திரத்தினுடைய வழிகாட்டலில் பாதையை தேர்ந்தெடுத்து நடந்தார்கள் என்பது நவிகேஷன் தானே. இங்கே யோசிக்கலாம், இங்கே யோசிக்காம இங்கே யோசிக்கலாம். ஆனால் வடிவம் மாறிட்டது. இப்போ நேவிஸ் அவர்களும் ஆரம்பத்தில் சொன்னார்கள் அந்த கோள்களுடைய அசைவுகள் மாற்றங்களை வைத்துக்கொண்டு காலத்தை கணித்தார்கள் என்று. அது இன்னும் ஒரு முறை இப்போ கைக்கடக்கமாக வந்துட்டுது. அப்போ இருந்த பரிவர்த்தனை இப்போ மொபைல் என்ற வடிவத்தில் கையில் வந்துட்டுது. அப்போ இந்த இது இல்லை, இந்த கருவி இல்லையே தவிர, ஆனால் பரிவர்த்தனை இருந்துதான் இருந்திருக்கு. எங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்ச காலத்தில் போக மொபைல் இருக்காது. இப்படி படமாக கையால் கீறி போட்டு மொபைல் பார்த்து கொண்டிருப்போம். அப்போ மொபைல் என்ற கருவி இருக்காது. அது ஏற்கனவே வந்துட்டுது. நீ பாவனைக்கு எங்களோட கைகளுக்கு அது வந்துடும். நான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கேன். சரி, நன்றி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இந்த பண பரிமாற்றம் கூட முந்தி பொருட்களை பண்டமாற்றம் செய்து இருந்தது. பணம் நடந்தது. பேங்க் வந்தது. இப்ப ஆன்லைன்ல போச்சு. இப்ப மணிக்கூட காட்டினம் என்ன ஒரு பணம் பரிமாற்றம் செய்வதற்கு மணிக்கூட இனி வேற காலங்கள்ல கையில வேறதோ தெரியல மாறும். ஆனால் இந்த தன்மைகள் எல்லாம் இந்த இயற்கையான இந்த அண்டத்திலே இருந்தது. அதை கண்டுபிடித்து தான் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முள்ளந்தண்டின் முனையிலே பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தடம் முன்பு வால் இருந்ததுக்கான அர்த்தம் என்று அதை நம்ப வேண்டிய அவசியமில்லை. அது தேவையில்லை என்பது போல கணக்க விஷயங்கள் இப்போ சில வேளையில் நாங்கள் பாவிக்காத ஒன்றும் இல்லாமல் போயிடும். நாங்கள் விரல்களை பாவிக்கவில்லை என்றால் இன்னும் 1 மில்லியன் ஆண்டுகள் கழித்து விரல்கள் இல்லாத மனிதர்கள் இருப்பார்கள். இல்லை, தனிய மூளை மட்டும் இருக்கும். அதை ரோபோக்கள் இயக்குவார்கள். ரோபோக்கள் கூட கண்ணுக்கு தெரியாத ரோபோக்கள் வருவார்கள். அப்போ இந்த நவிகேஷன் இருந்தது. அப்போ இந்த அரசர்களுடைய வருகை காலத்தை எப்படி நூல்களில் எழுதியிருக்கிறார்கள்? 2024 வருடங்களுக்கு முன்னர் தானே.
அதுக்கு முன்னந்தான். ஆனால் 2000 ஆண்டு வைப்பமே அது நெவிகேஷன் தானே அது. ஆம், அதின் வடிவங்கள்லாம் மாறி இருக்குது. அந்த அந்த நட்சத்திரங்களை பார்த்து பாதைகளை வகுக்க தெரியாத காலத்துக்கு முன்னர் வேறு ஒன்று இருந்திருக்கும். மனிதர்கள் பேச தொடங்கினது எப்படி? அந்த குயே மொய்யேன்று தானே அந்த குரல்களை எழுப்பி ஒருவருக்கு ஒரு சமிக்கை காட்டி இந்த பேச்சுங்கிறது தொடங்கின. எழுத்து தோன்றா காலத்துக்கு முதலே குரல்கள், அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர். அது இப்போ இப்போ இவ்வளவு வடிவாக கதைக்கிறோம். என்ன எல்லா ஈழத்தமிழர்களும் இந்திய தமிழில் சினிமா தமிழில் காய்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு மாற்றம் தானே. இங்கே வாருங்கோனே போங்கோனே இருங்கோனே என்னென்னன்ற கதையெல்லாம் போய் நாங்கள் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் என்றால் என்று சொல்லி நீட்டி நான் எங்கே இப்போ நிற்கிறேன் என்றால் என்று சொல்லுகிற புதிய முறை வந்துட்டு தான் ஏற்கனவே. கொஞ்ச காலத்துக்கு முன்னம் ஈழத்தமிழில் கதைத்தால் ஈழத்தமிழர்களுக்கே விளங்காது. இது இன்னது காய்க்கிறீங்க என்கிறது போல மாற்றங்கள் வரும். அதுதான் ராஜினி அவரிடம் கேட்டேன், நீங்கள் சம்பவங்களை சொன்னீங்கள், சிந்தனை வந்ததா என்று கேட்டால் இல்லை. என்னை பொறுத்தவரை நான் அந்த சிந்தனை சொல்லியிருந்தால் அன்றைய காலம் இது ஒரு வழிகாட்டிகளாக திசை காட்டிகளாக, இன்றைய காலத்தில் இதை நவிகேஷனுக்கு நவிகேட்டருக்கு என்ன தமிழ்? வழிகாட்டியா, திசை காட்டியா, பாதை காட்டியா என்று வரலாம் இல்ல. அப்ப இன்றைய காலத்தில் அது வந்தது என்ற ஒரு சிந்தனையை அவர் அந்த சிந்தனையோடு சேர்த்து சொல்லி இருந்தால் நாம் ஒரு புரிதாய் பிறக்கிறோம். எங்களுடைய சிந்தனையை சேர்த்து கொள்ளுகிறோம். எங்களுடைய எண்ணத்தை ஒரு வடிவமாக்கி அதை சொல்லில் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதை விட்டுட்டு புத்தகத்தை மட்டும் படிக்க முடியாது இல்லையா? அந்த அரசர்கள் நடந்தார்களோ அல்லது புனை கதையோ தெரியாது. இதை கோவிக்காதீர்கள். இங்கே ஒரு ஆங்கில ஊடகத்தில் ஒரு ஆய்வாளருடைய கதை. யார் இந்த பைபிளை முதலில் எழுதியவர்? கிறிஸ்துவினுடைய பிறப்பு 25 ஆண்டுகள் கழித்து முதல் பைபிள் என்கிற ஒரு நூலுக்கான எழுத்தை தந்தவருடைய பெயர் என்ன? ராஜினி அவர்கள் அவுட். என்ன இதில் 2 அவரை கட் பண்ணி விடட்டா? யாராவது சொல்லுங்கள், பைபிளை எழுதியவர் யார்? முதலாவது பைபிளை 6 மணி நாவல 2 சொல்லி விட்டுறாதுங்க. என்ன இது எல்லாருடைய மைக்கும் அமைதியா இருக்குது. கேட்டுக்கொண்டு பைபிளை எழுதியவர் யார்? எனக்கு தெரியாது. அவ இத்தனை வருஷமா சமய சிந்தனையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்டிலே. சரி, பேரை கண்டுபிடியுங்கள். அவரை இங்குள்ள ஆங்கில ரேடியோவில் தான் நான் இது கேட்டேன். இன்றைய காலத்தில் அவருடைய வாழ்க்கையை விசாரித்தால் அவர் மல்டிபிள் மர்டர்ஸ், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பல கொலைகளை செய்த கொலையாளி என்று. அதுவும் என்ன, இது ஒரு கிறிஸ்தவ நாடு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேசும் வானொலி ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். எனக்கு தீப்பாக இருந்தது. யார்கிட்டையாவது பிடிச்சி கேட்கணும், இங்கே யாரையெல்லாம் கொலை செய்தார்கள். அன்றைய அரசர்கள் எல்லாம் தலையை சீவிரானே வேலை ஆக்களுக்கு. அவர்களில் ஒருவர்கள் தான் இவர்கள் முன்னைய காலத்தில் இருந்தார்கள். ஆளப்பட்டவர்கள் எதையும் எழுதியதாக வரலாறுகள் இல்லை தானே. அல்ல, எங்கே நிற்கிறோம்? பாடப்புத்தகங்களில் இல்லை என்றபடினால் இதெல்லாம் சிந்திக்க முடியாதோ? சரி, வெல்வது யாருக்குள் தான் கொண்டு வர வேணும். இப்படிப்பட்ட கேள்விகளை எங்களுக்கும் புகுத்துறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கும் பதில் தெரியவில்லை. இல்லாவிட்டால் இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் இதில் இருந்து பங்கு பெற்றுவதில் என்ன பயன்? இதையும் நாங்கள் ஒரு நேரலை வழியாக ஏனியோர்களுக்கும் இப்போ முடிஞ்சால் கேளுங்கப்பா, இல்லையென்றா விடுங்கப்பா என்று ஏன் விடுகிறோம்? நாங்கள் ஏன் ஒரு ஜூம் குழுமமாக 40 நிமிடங்கள் ஃப்ரீயாக இருக்கும், காசும் கட்ட தேவையில்லை, கட் பண்ணி வரும். அதுக்குள்ளே நாங்கள் ஒரு குழுமமாக இருக்கலாம். அந்த 1008 குழுமம் ஐரோப்பாவில் இருக்கிறது. இல்லாமல் இருந்து நாங்கள் அதை பேசுகிறோம் என்றால் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்கு வழி தோன்றலாக எங்களுடைய சிந்தனைகள் ஆரம்பிப்பதற்கான இடமாக இருக்கத்தானே வேண்டும். நான் இப்ப இதுல கூகுள்ல பார்த்தேன், ஜூத சமயத்தை சார்ந்தவர்களும் தம் புனித நூலாக கொள்வர். அவை பெரும்பாலும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டதுதான்.
எபிரேய மொழிகள். ஆம் 1723 தரங்கம்பாடியில் அச்சான தமிழ் விவிலியம் மோசேஸ் என்கிறவர் எழுதி வைத்த முதலாவது புஸ்தகமா. மோசே என்பவர் தான் மோசே என்பவர் தான் அதை கிறிஸ்து பிறப்பு இறப்பு அறியப்பட்டு சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்த அவருடைய கிறிஸ்து என்கிறவருடைய கிரைஸ்ட் என்கிறவருடைய வாழ்க்கையை எழுதியது தான் பைபிள். அது பிறகு முதலாம் ஏற்பாடு 2ஆம் ஏற்பாடு என்று சொல்லி வெவ்வேறு எடிஷன்களாக மாறி இப்போ சில மாற்றங்களுக்கு வருகிறது. மோசே என்பவரைத்தான் அதில் அந்த காட்லையில் சொன்னார்கள் இவர் மல்டிபிள் மர்டர்ஸுக்கு சொந்தக்காரர், அதாவது பல கொலைகளை செய்த ஒரு கொலையாளி என்று அதை சொன்னார்கள். எதிர்ப்பு வரும் என்று பார்த்து ஒரு நேர்களும் வந்து அதை பற்றி பேசவில்லை. ஆனால் பாமுகத்தில் அல்லது ஒரு தமிழ் வானொலியில் இதை பற்றி பேசணும் பயங்கரமாக சண்டை நடக்கும். என்ன இதை ஒரு முகமது நபி அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லிவிடுங்க பாப்போம். இந்த காட்டிலே ரணகளமாகும் எல்லாம் எங்கள் தமிழர்களால். ஆனா எனக்கு தெரியாது மோசே என்ன செய்தாரா, எலி சுட்டாரா, மனிதரை சுட்டாரா, கழுத்தை வெட்டினாரா, கையை வெட்டினாரான்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் சொல்லப்படுகிற போது அது வந்த கதை. அப்போ அந்த கதையிலிருந்து ஒரு விஷயத்தை இயேசுவினுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கத்தை எடுத்து சிந்தனையாக நாம் சொல்லுகிற போது அதை நீங்கள் மாற்றி சொல்லலாம். சிவபெருமானை பற்றி சொல்லலாம், அல்லாஹ் என்கிறவரை அறிமுகப்படுத்திய நபிகள் பலர் இருந்திருக்கிறார்கள். அதில் மோசேயும் ஒரு நபியாக இருந்திருப்பார். கடைசி நபி, இறுதி நபி தான் முகமது நபி என்று சொல்லுவார்கள். இவர்களை பற்றி வாழ்க்கையாக இருக்கலாம். சொன்னால் கூட அதிலிருந்து என் வாழ்க்கையில் நான் என்ன நினைத்தேன் என்பதை 2 வசனம் சொல்ல முடியாட்டி அது ஒரு அர்த்தமும் இல்லை. தானே மோசேயும் மற்றது அப்போஸ்தலன் பவுல், அப்போஸ்தகர் என்று இவர்கள் தமிழில் சொல்வார்கள். யோவான் என்ற பைபிள் வரிகள்ல போடுகிறோம். புனித யோவான் என்று சொல்வார்கள். எழுதிய புத்தகங்கள் தான் பிறகு பைபிளா உருவாகியதோ தெரியலையேன்னு நான் நினைக்கிறேன். ஆம் ஆம். அன்று இதே வரிசையில் ஒருவருடைய பேச்சை கேட்டேன். சுவாமி விவேகானந்தர், விபுலானந்தர் அல்ல, விவேகானந்தர் வந்து ஒரு கேள்வி அவரிடம் கேட்டார்கள். அமெரிக்கா பாராளுமன்றத்தில் பேசிவிட்டு, சிகாகோ பாராளுமன்றத்தில் பேசிவிட்டு இந்தியா திரும்பிய போது இந்து பத்திரிகை ஆசிரியர் கேட்ட கேள்வி, ராமர் சரித்திர புருஷரா இதிகாச புருஷரா என்று கேட்டிருந்தார்கள் அவரிடம் கேள்வி. சிந்தனையை தூண்டு, உண்மை போய் தெரியாது, ஆனால் அவர் சான்றுகளோடு சொல்லுகிறார். அண்மையில் தான் கேட்டேன். அப்போதுதான் அவருடைய பதில், உலகத்தில் 2 பேர் தான் இதிகாசத்தின் புருஷர்களாக இருப்பார்கள். ஒருவர் வந்து புத்தர், அடுத்தவர் வந்து முகமது நபி. இருவரை தாண்டி யாரும் இருக்க முடியாது. சரி, அந்த கதையை கேட்குறோம். நான் அதை கேட்டபோது எனக்குள் என்னுடைய வாழ்க்கையை சேர்த்து ஒரு சிந்தனை பிறக்கும் என்னுக்குள். இது நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்றால் இந்து சமயம் என்று சொல்லிக்கொள்பவர்கள், சைவத்தை தாண்டி சொல்லிக்கொள்பவர்களுக்கு இந்த ராமர் அடிக்கடி கிருஷ்ணர் ராமர் எல்லாம் வந்து குழப்பி கொண்டே இருப்பார்கள், பிள்ளையார் உட்பட. அதே போலத்தான் இந்த பைபிள் கதையை சொல்லியிருந்தேன். அதே போல் இஸ்லாமிய கதைகளில் சொல்லுகிற போது கவனமாக இருக்கணும். ஏனென்றால் மிக உணர்ச்சி ஊட்டப்பட்டவர்களாக வந்து எங்களோடு தனிப்பட்ட முறையில் மோதி விடுவார்கள். அவசியமற்ற சில விதங்களில் அதை தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் எல்லாவற்றிலும் கூட எங்கள் வாழ்க்கை சிந்தனை என்பது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. சரி, நீங்கள் திருப்பி பேசாட்டிலும் பரவாயில்ல. மனதின் கண் மாசிலன் ஆதல் போல வாசித்தோட தகவலை எடுத்தேன். அருள்திரு ஞான பிரகாசம் என்பவர் தானா 30 ஆண்டுகள் உழைத்து விவிலியத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தாரா என்ற தகவலை இப்போது அறிந்து கொண்டேன். அப்போ ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் இந்தியாவில் சென்னையில் போய் தங்கியிருந்து பைபிளின் முதலாவது தமிழ் மொழிபெயர்ப்பை செய்தார் என்ற கூற்று தவறா? இப்போ கூகுளில் வருவது, லெக்சிகோன்லேயோ அல்லது விக்கிபீடியாவில் வருவது நாம் எழுதுவது தான்.
அவை அது சரியாக இருக்கும் என்ற வாதம் சிந்திக்க வேண்டியது. இப்ப இதுல இருக்குது என்று சொன்னது சரியான வார்த்தை. ஹார்மோனாவலருக்கு இப்படி ஒரு பேர் இருக்கல்லோ. பாலன் அவர்கள் அடிக்கடி சில சொற்களை தாறுமாற சொல்லும் போது நான் கேட்டிருக்கிறேன் பல தடவைகள். அவர் சொல்லுகிற பதில் இது ஹார்மோனாவலர்கிட்ட மொழிபெயர்ப்பு பைபிளில் இருந்தால் அது இருக்கிறது என்று சொல்வார். அவருக்கு அந்த காலத்தில் தெரிந்த அறிவு அவ்வளவுதான். அது மாற்றமாகி வருகிறது தான் இன்றைய காலங்களில் இல்லையா? நீங்க சொன்னது சரி. ஞானப்பிரகாசர் என்கிறவரும் அவரும் ஒரு தமிழர் இல்லை தானே? தமிழ் பேர் தானே? தமிழ் இல்லை, திருமந்திரத்தை எழுதியவருடையதும் தமிழ் பேர் தான். அவர் தமிழர் இல்லையே. யாராச்சும் சொல்லுங்க, திருமந்திரத்தை எழுதியவர் யார்? திருமூலர் அவருடைய பட்ட பெயர். அவர் இத்தாலி நாட்டிலிருந்து வந்த சமயத்தை பரப்புவதற்காக வந்த ஒரு கிறிஸ்தவர். அவர்தான் பிறகு சைவ சமயத்தை, அப்போது இந்து சமயம் இல்லை, சைவ சமயத்தை அவர் ஆராய்ந்த போது அது ஒரு சைவ நெறி. இப்போது இஸ்லாமிய சமயத்தை மார்க்கம் என்று சொல்வார்கள், சமயம் என்று சொல்வதில்லை, வழி. அதுபோல சைவம் ஒரு நெறி. அதைத்தானே பிறகு மாற்றி இந்துக்குள்ளே கொண்டே போட்டங்களை எல்லாம் குழம்பி போட்டார்கள். சரி, அந்த தலைப்புக்குள் போக விரும்பவில்லை. ஆகவே இவர்கள் இப்படி இருந்தார்கள். இதை நாங்கள் திருப்பி சிந்திக்கலாம். பைபிளை முதலில் தமிழில் முறையாக மொழிபெயர்த்தவர் யார்? கேள்வி விடை தெரிவுகள் 2. 1 ஞானப்பிரகாச சுவாமிகள் அல்லது ஆறுமுக நாவலர் சுவாமிகள் என்று அவருக்குமே எப்பவுமே இந்த விடையில் எது சரியானது? அப்படி என்றா எனக்கு ஒரு கேள்வி வருது. அவை சமயத்துக்கு தொண்டு ஆற்றினவே, அப்ப தங்கட சமயத்து ஏனைய சமயத்துக்கு என்னண்டு அதுதான் உண்மை இருந்தது. என்னென்றால் அவர்கள் வந்த போது அவர்களுக்கு தெரிந்து ஒன்றை மட்டும் சரி என்று நினைத்து இந்தியாவுக்கு போனார்கள். அங்கே போன போது அவர்கள் அங்கு உள்ள ஏனைய சமயங்களை கற்றுத்தான் தாங்களுடைய பாறை சரி என்பதை நிரூபிக்க வேண்டும். அதுக்கு அவர்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுப்பார்கள். அப்போது படித்த போதுதான் சைவ சமயம் என்று இருக்கிற ஒன்றை இவர்கள் அது ஒரு நெறி என்று கண்டுபிடித்தார்கள். ஆஹா, இவ்வளவு அற்புதங்கள் இதுக்குள் இருக்கிறதா, இவ்வளவு வாழ்க்கை பொறிந்திருக்கிறதா என்று சொல்லி ஈட்டிலே அதனூடாகவே தங்களை மாற்றி, அவர் சமயம் மாறினார் என்று சொல்ல மாட்டேன், ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு திருமந்திரத்தை படைத்தார்கள். அதுபோல எத்தனையோ புத்தகங்கள் மாறி வெளிநாட்டவர்கள் வேறு சமயத்தவர்களால் வேறு சமயங்களை பற்றி, தனியே சைவம் என்றல்ல, சைவ சமயத்தவர்களை கூட வியந்து கிறிஸ்தவ சமயத்தையோ இஸ்லாமிய சமயத்தையோ மிக பாராட்டி அதில் பெரிய நூல்களை எல்லாம் ஆராய்ந்து எழுதியிருக்கார்கள் தானே. அதுக்குத்தான் கிணத்து தவளையும் கடலில் இருக்கிற தவளையும் என்று சொல்வார்கள். நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததை மட்டும் பிடிச்சு வச்சு நாண்டு கொண்டிருப்போம். ஆனால் உலகத்துக்குள் வந்த போதுதான் அடடா எனக்கு தெரிஞ்சது இவ்வளவா, இந்த இவ்வளவு என்று பிடிச்சு காட்டி ஒரு பெரிய தத்துவம். அவரும் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெண் புலவர். யார் அவர்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவு தான் என்று கையை காட்டினார். அவ்வை பாட்டி என்ன சொன்னார்? கல்லாதது உலகளவு. இப்ப ஏற்கனவே சிவாஜினி அவர்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான். அவர் கற்றதை உலகம் என்று நினைத்து ஒருவர் வருகிறார். அவர் மற்றவர்களை படித்த போது அடடா இதைவிட அது இன்னும் இருக்கிறதே என்று நினைத்தார். அதனால் பிறகு இது சரி என்பதில்லை, அதுக்காக கிறிஸ்தவம் பிழை என்று அவர் சொல்லவில்லை. இது ஒரு நெறியாக இருக்கிறது, இது ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது என்று பின்னர் அதை நிரூபித்தார்கள் இல்லையா சிவாஜினியர்களே? நாங்கள் அதை விட்டுட்டு ஐயப்பன் ஆஞ்சநேயர் எல்லாம் புது புது சாமிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு திருப்பி திருப்பி சைவத்தை விட்டு இந்துக்களாக மாறிக்கொண்டு போகிறோம். நல்லா சொன்ன மாதிரி சமயத்துக்காக பாடப்பட்டவர் அவருடைய வரலாறுலேயும் இது பைபிளை எழுதினதுன்னு சொல்லி ஒரு வரி இல்லை, அகராதியத்தான் தமிழ்ல மொழிபெயர்த்தார். அவர்தான்
சதுரகராதி என்கிறதை முதலில் எழுதியவர் யாரு? என்னென்று போட்டிருக்கு? இல்ல இவர் ஆறுமுகன் நாவல் வந்து தமிழ் அகராதி எழுதினார், தமிழ்ல அகராதி எழுதினார் இருக்கொழிய இல்லை உதவி எழுதினார் இல்லை. நீங்கள் படிக்கிற அந்த பக்கம் மிக தவறு. அல்லது இதுதான் சரி, நாங்கள் ஏற்கனவே அறிந்தது மிக தவறு. ரெண்டில் ஒன்றுதான் சரியா இருக்கலாம். நான் சதுர் அகராதி என்கிற ஒரு முதல் தமிழ் அகராதி உலகத்தில் முதல் படைக்கப்பட்டது. அதை யார்த்தவர், தொகுத்தவர் யார் என்கிறதை கண்டுபிடிக்க தேடுவோம். இதுவும் ஒரு இந்திய சிந்தனையத்தில் கேள்வியாக இருக்கட்டும். மீண்டும் சொல்லுங்கள் லக்ஷிகாரே. இத்தாலியில இருந்த பாதிரியாக இந்தியா போய் தமிழ் அகராதிய மொழிபெயர்த்தார். அதாவது வேதத்தை வந்து தமிழ்ல சொல்ல வேண்டும் என்பதற்காக தமிழ்ல படித்து அந்த புத்தகங்களை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தார் என்றதை நான் அறிஞ்சு கொண்டேன். அவருடைய பெயர் என்ன? பேர் ஞாபகம் பாதிரியார் பார்த்துட்டு சொல்றேன். கண்டுபிடிக்கலாம், தேடல் தான். இப்ப எனக்கும் எல்லாம் ஞாபகமும் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும் என்றால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்று தெரிந்ததை சொல்வதும் அதை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி தெரிந்தது இதுதான் அல்லது இது அல்ல இதுதான் என்று மாற்றங்கள் கொண்டு வருவது சிந்தனையினுடைய தெரிப்பாக எப்போதும் இருக்கும் இல்லையா? வணக்கம் தரணிகா, நீண்ட நாளைக்கு பிறகு எப்படி இருக்கிறீங்க? உற்சாகம். இன்று இணைந்து கொண்ட முதலாவது இளையவராக இந்த 2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியில் இணைந்த முதல் இளையவர் தரணிகா. வணக்கம் உமா சண்முகம் பிள்ளை அம்மா. வணக்கம் வணக்கம். என்ன இளையவர்களுக்கு பாபாய் பாய் எல்லாம் சொல்லி எல்லாம் உலகம் கேட்கத்தக்கதா காய்ச்சி கொண்டு வந்தீங்களே எல்லாரும். உங்கள் குரல்களை கேட்டிருந்தோம். நன்றி நன்றி. ஏன் இன்றைக்கு நடக்க இல்லையாம்? ஏன் உமாமா நடக்க போயில்ல? இயலாதவர்கள் இயலாம இருக்கிற போதுதான் நடக்கணும். ஏழுமான போது வீட்டுல தூங்கி கொண்டிருக்கலாம், திருவள்ளலாம். சரி, அப்ப இன்று இருக்கிய ஆசனத்தில் ஆசனம் செய்வார் உமாமா என்று நம்புகிறோம். இருக்கை ஆசனத்தில் இருக்கை கதிரை கொண்டு வடிவா போட்டு செய்வோம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அப்ப சிவாஜி அவர்களுக்கான பதில் கிட்டத்தட்ட வந்திருக்கும், தேடலாம். என்ன? வணக்கம் ராஜினி. வாங்க, உங்களை இந்த உலகத்தில் மீண்டும் வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். என்ன லக்ஷிகா எந்த இடம் சொன்னவ தமிழில் மொழிபெயர்த்தவர்? பேர் இல்லையாம், ஒரு இத்தாலியில் வந்த ஒரு பாதிரியார். பார்த்தது ஜெர்மனியில இருக்கிற ஒரு ஆளும் அவர் தானது தமிழ் விருப்பம் இந்தியாவுக்கு போய் இந்த இங்கே மார்ட்டின் லூதர் பல்கலைக்கழகத்துல படிச்சு தமிழ் 5 வருஷம் படிச்சு, அவற்ற பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் தான் பைபிள மொழிபெயர்த்தவர் தமிழ்ல இருந்து. நான் இங்க வந்தப்ப அறிஞ்சேன். சரியோ பலர் மொழிபெயர்ச்சிருக்கிறார்கள். முதல் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் என்பதுதான் கேள்வி. முதலாவது. அதுக்கு பிறகு பலர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நான் அது இங்க வந்து நான் இது அறிஞ்சேன், சரியோ பிள்ளையோ தெரியாது. கேள்வி புரிந்ததோ? ஆமா, முதல் தான் அதை தேடுகிறோம். நீங்க சொல்ல போறவர் இத்தாலியிலிருந்து போனவர், ஜெர்மனிலிருந்து போனவர், சீனாலிருந்து போனவர்கள், இப்படி எல்லாம் பலர் பின்பு எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்ப திருக்குறளை யார் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் என்று கேட்டால் ஒருவருடைய பதிலா வரும். அவர் திருக்குறளுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. திருக்குறள் செய்திருக்கிறார், திருவாசகம், திருக்குறள் அதுகள் எல்லாம் செய்தவர். அவரும் செய்தார். இப்போது அண்மையில் ஜெர்மனியிலிருந்து போன இன்னும் ஒரு புதிய அகஸ்டின் என்ற பாதிரியாரும் சைவ சமயத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னம்.
பலர் செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகள் கூட இவற்றை மொழிபெயர்க்கும். ஆனால் நாங்கள் கேட்குற முதலில் இப்போ அந்த அரும்பு நாவலர் பைபிளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்தார் என்ற கதை பொய்யாகிறது இன்றைய கதையின்படி. அப்ப வேறொருவர் ஞானப்பிரகாசர் என்ற அதிலிருந்து இந்த கதை தொடங்கினது. ஞானப்பிரகாசர் ஆர்வ நாவலருக்கு முதல் வாழ்ந்தவர் தானே, அதனால இருக்கலாம். ஆனால் எனக்கு நானும் படிச்சதுல ஆர்வ நாவலர் தமிழில் மொழிபெயர்த்தார் என்று படிச்சிருக்கிறேன், முதலில் என்று சொல்லி படிச்சிருக்கிறேன். அது போல வரலாறுகள் திரிவுபடும். உமா சண்முகம்பிள்ளை அம்மா, இலங்கையில முதல் தோன்றிய மனிதர்கள் என்ன மொழி பேசினார்கள்? விஜயன் என்ற ஒருவர் போனார் படகுல, அங்க குவேனி என்கிற அழகிய கண்டார். அப்ப விஜயன் போய்க்கல இலங்கையில் குவேனி, இந்த வரலாறை பற்றி கைக்கெல்லாம் சொல்றார். குவேனி என்ன மொழி பேசினார் அப்போது? கண்டியில தானே வாழ்ந்தவர். குவேனி என்கிற அந்த அரசி அல்லது அழகி என்ன மொழி பேசினார்? பாலை மொழி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிக்கிறேன். இல்லை, அந்த காலத்தில் பாலி மொழி உருவாகவே இல்லை. அதாவது இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், விஜயன் போய்த்தான் இலங்கையை கண்டுபிடிக்க இல்லை. அவர் சூரியனுக்கும் விஜயனுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் இலங்கையர்கள் ரெண்டும் இல்லை. அங்கே காலாதி காலமாக அந்த கடற்கோள் சுனாமி ஏற்பட்ட காலங்களுக்கு பிறகு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதை அவர் என்ன மொழி பேசினார்? 36 வருஷம் 4 லட்சம் பேரை கொண்டு மண்ணில் போட்ட போராட்டத்தை முடித்து விட்டு 15 ஆண்டுகள் கழித்து இங்கால உட்கார்ந்துருக்கிறோம். இன்னும் இலங்கையில் விஜயன் போன போது குவேனியை கண்டார். குவேனி என்ன, ஆனால் அதை இப்போ ஒரு பாலிமொழி என்று சொன்னதை போல அனகாரிக தர்மபாலா என்கிற ஒரு ஆய்வாளர் எழுதி வைத்திருக்கிறார், அவர் சிங்களம் பேசினார் என்று. அதுக்கு மகாவம்சம் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. ஆனால் அதில் எழுதப்பட்ட பாதி உண்மைக்கு புறம்பானது. அது இப்பொழுது மாற்றப்பட்டும் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றப்பட்டும் வந்திருக்கிறது. தமிழர்கள் சமண என்கிற ஒரு சமணம் என்கிற ஒரு சமயத்தை, அல்லது அதுக்கு பிறகு புத்தம் என்ற ஒரு சமயத்தை தமிழர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இலங்கையில் புத்த சமயத்தவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் என்கிறதும் ஒரு சரித்திரம் இருக்கு, அதுக்கு இப்பவும் ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் உரும்பிராயில புத்த கோயில் கட்டினால் 15 பேர் வேன்ல போய் இறங்கி போராட்டம் நடத்துவோம். பார்த்தீங்களா? இப்ப அபியே சிரிக்கிற அளவுக்கு வந்துட்டுது. இதுதான் இன்றைய காலகட்டம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து கேள்வியில எங்களுக்கு எல்லாம் தெரியாது, தெரிய வருமோவும் தெரியாது. ஆனால் நம்பாம திருப்பி கேள்வி கேட்டா, நான் சுவிஸில் ஒரு அடி வாங்கினான் தானே, திருவள்ளுவர் தமிழர் ஆண்டு கேட்ட போது அடா உந்த ரேடியோக்கு எல்லாம் வர மாட்டேன்ட்டு ஓடின கதை சொன்னேன் தானே. அந்த கோயில் இருக்கிற இடம் எங்கே தர்ஜினி அவர்களே? உங்களுக்கு கிட்ட பாசலுக்கிட்ட, பாசல் கோயில் அல்ல, கிட்ட இன்னும் ஒரு இடத்துல கோயில் ஒன்று இருக்கு, ஓல்டன். இந்த ஐயா ஓல்டனில் இருந்தான் வருவார். யாராவது கண்டுபிடிச்சா கண்டுபிடிங்க. நான் திருப்பி கேட்டேன், திருவள்ளுவர் தமிழர் ஆதாரப்படுத்துங்கன்னு கேட்டேன். தவறா? இப்பவும் கேட்குறேன், திருவள்ளுவர் தமிழரோ? அண்மையில் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இந்தியாவில் தமிழ்நாடு பிரச்சனை வந்த திருவள்ளுவர் பூநூல் போட்டிருக்காரு இப்படி ஒரு சிலையில. திருவள்ளுவர் காலத்தில் சமயமே இல்லை. ஆதி பகலவன் என்று தொடங்குற முடிகிற திருக்குறளை ஆதி பகவான் என்று மாறி இப்ப புத்தகங்கள் வெளி வந்து கொண்டிருக்கு. அதை யாரும் கண்டுபிடித்தோமா? அகர முதல் அந்த 6வது இது சொல்லுங்க, திருக்குறள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த பகலவனை பகவன் பிறகு பகவான் என்று மாற்றி விட்டார்கள். பகலவன் என்றால் யாரு? அவர் எழுதியது சூரியனை. அகரம் முதலம் ஆகிய அத்தனை எழுத்துக்களுக்கும் மூலம் அவனை என்று சூரியனை காட்ட பின்னால் வந்த அறிவார்ந்த புலவர்கள் அதை பகவன் என்றும் பகவான் என்றும் மாற்றிவிட்டார்கள். எவ்வளவு தூரம் மடையர்களாக நாங்கள் மடை மாற்றப்படுகிறோம். அப்ப இது திருப்பி கேள்வி கேட்டா தானே ஆகும். தரணிக்காங்கானில் அபியும் காணல. இனி இளையவர்கள் எங்க? நீதி நடந்தார், அவர் நடையில் தொலைந்தாரா?
வணக்கம் மோகனா. வணக்கம். என்னடா இல்லாட்டிட்டு நாங்கள் தலையசைக்கிறதுக்கு அப்பால இந்த ஓ. ஒரு விஷயத்தை கொண்டாந்து அதுக்குள்ள கேள்வி கேட்கணும். ஏன்னா அப்பதான் எங்களுக்கு இந்த தேடல்கள் வரும். கண்டிப்பா இல்லையென்றால் நடைப்பிணங்களாகவே இருப்போம் நாங்கள். விஞ்ஞானம் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, நாங்கள் இங்க நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்ன? தேடங்கள். கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் தெளிவு கிடைக்கும். திரும்ப திரும்ப கேட்கணும். பிள்ளைகள் அம்மாட்ட கேட்கணும், அம்மா நான் உங்களோட பிள்ளையா, என்ன ஆதாரம்? ஏன்னா இப்ப பிள்ளைகள் வந்து எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சில விட எங்களிடமே பதில் இல்லை. அப்பொழுது நான் சொல்வது அதுக்கு சரியான பதில் அவை ஒரு கேள்வி கேட்டா நாங்க 10 கேள்வி அவையிட்டு திருப்பி கேட்டுவிட்டோம்னா ஓடிடுவார் இடத்தை விட்டு. இப்ப நாங்கள் அகர முதல் எழுத்தெல்லாம் கேட்ட போது அபி வந்து திருக்குறள் புத்தகத்தை தூக்கி வைத்திருந்தார், கவனித்தீங்களா? இல்ல அந்த பகலவன் எப்படி மாறினார் என்று கவனிச்சீங்களா? நீங்க எடுக்கிற திருக்குறள்லையா அல்லது ஆன்லைன்ல போய் பாருங்க. பகலவன் என்று இருக்கா, பகவன் என்று இருக்கா? இதுல பகவன் தான் இருக்குது எல்லா இடமும். ஆனால் பகலவன் தான் நீங்கள் ஆதியில எங்கேயாவது இன்னும் ஒரு கணவன வருஷங்களுக்கு முன்னம் எழுதிய திருக்குறள் புத்தகங்கள் என்ன அச்சுப்பிழை என்பார்கள். பிறகு இந்த அச்சுக்கு ஒத்தவர் விழாவிட்டுட்டார். பிறகு கொஞ்ச நாள் போக என்ன நடக்கும் என்றால் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி முகமது நபி அவர்கள் என்று முடியும். பிறகு அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். துவக்கும் முன்னிலையில் எங்களை மாற்றுவார்கள். திருப்பி கேள்வி காட்டி எங்களுக்கு நியாயங்கள். அதுக்காக கேள்வி கேட்டுட்டு நாங்கள் அதை புரட்சி செய்ய போறதில்லை. நாங்கள் எங்களுடைய உடலும் உயிரும் சேர்ந்திருக்கிற காலத்துக்குள்ளேயே எதையாவது தோண்டி எடுத்து எனக்கும் என்ன சார்ந்தவர்களுக்கும் ஒரு ஒரு சிந்தனை தூண்டலாகவாவது எதையாவது செய்து வைக்க வேணும். இல்லாவிட்டால் இந்த சிந்தனைகள் என்பது வீணாக தோற்றுவிடும். எடுத்தது யாரோ எழுதினதை எடுத்து படிக்கிறது, யாரோ பாடின பாட்டை திருப்பி பாடுறது, அதை தேவாரம் என்றது, பிறகு அதை ஏதாவது பேர்கள் சொல்றது. ஏன் அம்மா எத்தனை திருமுறைகள் மொத்தமாக தமிழில் எழுதப்பட்டவை? அநேகமாக ஒரு 55 12 திருமுறைகள் என்று சொல்லுவாங்க. ஆனால் அவற்றில் தொகுதிகள் இருக்கின்றன. 12 தேவாரம் அல்ல. ஆனால் அதுக்கு பிறகு 13வது தமிழ் தேவாரம் ஏன் எழுதப்படவில்லை? அப்ப உமா அம்மா வாழ்ந்தென்ன விரியோசனம், நடாமோகன் வாழ்ந்தென்ன விரியோசனம், அவி திருநூறோட இருந்த என்ன விரியோசனம்? எழுத இல்லைன்னு சொல்ல இயலாது, எழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு அது இந்த பரவல் அல்லது ஏற்றுக்கொள்ளல் நடைபெறவில்லை என்பதை சொல்லலாம். அப்ப சரி, அது உண்மையோ பொய்யோ எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இப்ப எழுதினா இன்றைக்கு பின்னேறத்துக்குள்ள முடிச்சிடலாம் தானே ஒரு தொகுதிய. அதை 4 அன்றைக்கு புத்தகமாக்கினா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வெளியீடு செய்யலாம் தானே. அது அவைக்குள்ள மட்டும்தான் இருக்கும். பரவாது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அல்லது பரவல் அடைய வேண்டும் என அது இரண்டும் செய்யப்பட்டால் அது சரி. எங்களுக்கு முன்னிய 100 ஆண்டுகளாக இந்த திருமுறைகள் எழுதி பாதுகாக்கப்பட்டு 12ஓட முடிஞ்சதுக்கு பிறகு இத்தனை நூற்றாண்டுகளாகவா இத்தனை புலவர் பட்டம் பெற்றவர்களால் அந்த அந்த திருமுறைகள் 13வது தொகுதி திருமுறையை ஆக்க முடியவில்லை? அதுக்கு பிறகு திருமுறை என்று வேற இல்லைங்க. ஆனால் பெரிய புராணம், கந்த புராணம், மற்றது அந்த என்ன திருப்புகள் என்று சொல்லி வந்து கொண்டிருக்குத்தானே இருக்கிறது. ஆனா நான் கேட்கிறேன்டா, தூய தமிழ் பிரயோகத்தில் தான் இந்த 12 தேவார திருமுறைகள் வந்தன. தூய தமிழ், அதில் வந்து எந்த மணி பிரவாதமும் கிடையாது, கிரந்த நடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்ப அதுக்கு பிறகு வந்தவைகள் எல்லாம் மொழி கலப்புகளோடு தான் வருகின்றன. அப்போதுதான் பிள்ளையார் எல்லாம் வர்றார். வட இந்தியாவிலிருந்து முதல் முறையாக சமய சமயத்துக்குள் புகுத்தப்படுகிறார்கள். கிருஷ்ணர், ராமர் எல்லாம் பிறகு புகுத்தப்படுகிறார்கள். சாந்தினி அவர்களே, நீங்கள் சொன்னதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அதுக்கு அப்பால என்ன எத்தனை திருக்குறள்கள் உலகத்தில் இருக்கின்றன? திருக்குறள் எத்தனை இருக்கின்றன உலகத்தில்? 1330. ஏன் 1331வது திருக்குறள் இன்னும் எழுதப்படவில்லை? எழுதுகினா வெளிவேறே இல்ல, சாந்தினியர் சொல்ற மாதிரி எழுதி கொண்டிருக்கிறார்கள்.
இல்ல இங்கேயும் ஒரு ஆள் கவிஞர் சம்பந்தன் என்ற குரல் வெண்பான்னு சொல்லி அவர் தன்னுடைய குரல் வெண்பாக்கள் என்று சொல்லி கொஞ்சம் எழுதிய நானும் அது வாசித்திருந்தேன். அது இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 30 குரல் வெண்பாக்கள் எழுதின திருக்குறள் மாதிரியே. ஏன் நான் நினைக்கிறேன் நீங்கள் இலங்கையிலிருந்து நீங்களா நவஜோதியா தெரியவில்லை, ஒரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து வன்னியிலிருந்து ஒருவரை நேர்காணல் செய்கிற போது அவர் சிறையிலிருந்து புதிய குரல்களை எல்லாம் தான் எழுதி புத்தகமாக்கியிருக்கேன் என்று சொன்ன உங்களுடைய நிகழ்ச்சி இல்லையா? அப்ப நவஜோதி அவரை நினைக்கிறேன். அவர்களும் வந்தார்கள். ஆனால் இப்போதும் நாங்கள் திருக்குறள் 1330 தானே சொல்லுகிறோம். அதுதான். அப்ப ஏன் என்று கேட்டா, கேள்வி கேட்டா சுட்டு போடுவார்கள். இதுதான் விடுதலை, இதுதான் விடுதலை போராட்டம். நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. அப்ப இவர்களை எடுத்து இதை இப்ப எத்தனை உலக தமிழாராய்ச்சி மாநாடுகள் நடக்குது, இப்பவும் நடக்குது உலகத்துல. அதுல கூட ஒரு தமிழுக்கு உடன்பாடு செய்து திருவள்ளுவர் யாத்த குரலுக்கு பிறகு நீங்கள் இப்ப ஜெர்மனியில ஒரு பேர் சொன்னீங்க, இவர்கள் போன்றவர்களுடைய இன்னும் மேலும் 100 குரல்களை சேர்த்து 1431 குரல்கள் என்று ஆக்குவதற்கு கூட இந்த மொழி பேசுகிற சமூகத்துக்கு சினிமா பாசையில் வில் கிடையாது, கட்ஸ் இல்லை, தைரியம் இல்லை, முள்ளந்தண்டு இல்லை. காரணம், நாங்கள் ஒப்புவிப்பதில் வலு விண்ணர்கள், ஒன்றை தன்னும் உருவாக்குவதில் இல்லை. நேற்று கூட ஒருவரோடு பேசிக்கொண்டிருந்தேன். பிள்ளையார் கோயில்ல ஒரு பாட்டை ஒரு பிள்ளை பாடுகிறது, விநாயகனே வினையே வேறறுக்க வல். அதை முருகன் கோயில்ல வந்து விநாயகனே வினையன்னு சொல்றதை விட முருகப்பெருமானே வினையை வேறறுக்க வல்லான் ஏன் பாட முடியாது? ஏன் சின்ன உல்டா பண்ண தெரியாது? அது சாமி குற்றம், சாமி குற்றம், சாமி குற்றம். மொக்கர்களாக இருக்கிறதை விட இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேள்வி கேட்டா தப்பா? இவ எங்க தொடங்கினாங்க? நவிகேஷன்ல தொடங்கினாங்க, திசை காட்டியர். ராஜினி அவர்கள் சொன்னார் 3 அரசர்கள் நாளைக்கு 6ஆம் தேதி தானாம் 2024 வருடங்களுக்கு முன்னர் நட்சத்திரங்களை பார்த்து வழிகாட்டியாக இரவில் நடந்தார்கள். அந்த கதையிலிருந்தான் இன்று இவ்வளவு நேரம் பெரிய வலை பின்னல் பின்னி ஆழ்கடலில் நாங்கள் வலை வீசி மீன்களை முத்துக்களாக எடுக்க போகிறோம். அந்த உல்டா செய்ய முடியாதா நம்மால்? செய்யலாம், ஆனால் நிறைய கேள்விகள் இருக்க. யாரு கேட்டா யார் இப்ப AK-47 இருக்கிறோம்? யாரு அவ சுட்டா இப்ப என்ன இறந்து போறது? இப்ப என்ன 4 லட்சம் பேர் செத்தன் தானே. கேள்வி கேட்டவன் செத்தார்கள், கேட்காதவர்களும் செத்தார்கள். என்ன நான் கதைக்கிறது ஈழத்தமிழர்களை பற்றி மட்டும்தான். ஏன் ஜெசி அவர்கள் என்ன இது பிழையான கையாவட்டுக்கு வந்துட்டோமோ என்கிறதை போல தேடுறீங்களா? நகுலா அவர்களும் தோன்றா முகமாக தோன்றாமல் இருக்கிறீங்க. இனிய காலை உற்சாக வணக்கம். ஆம், வெள்ளப்பனி கொட்டி கொண்டிருக்கிறது. உள்ளமெல்லாம் அது நீங்க காட்டும் வரைக்கும் நம்ப மாட்டோம். கேள்வி கேட்கிற ஒரு நிகழ்ச்சியில இருக்கிறோம். எதையும் கேள்வி கேட்போம். அது கேட்கலாம் இல்ல. நான் சொல்லுறேன், அந்த வெள்ளப்பனி கொட்டி அது நம்ப மாட்டோம். நீங்க காட்டும் வரைக்கும், நீங்க காட்டும் வரைக்கும் நம்ப மாட்டோம். அப்படியா? சரி, பேசுங்கள். வாங்க வாங்க வாங்க. ஆமா, நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். நல்லது, கேள்விதானே எப்போதும் ஒரு மனுஷனை சிந்திக்க வைக்கிறது. அந்த வகையிலேயே உங்களோட கேள்விகள் எல்லாம் நல்லாதான் இருக்கிறது. அது அதாவது உடனே அறிய வேணும் தானே. குரல் வெண்பா 100 எழுதிட்டேன் நான். ஏன் அது 1400ஆக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? 6 மாதத்துக்கு முதல் பாவலர் அரங்கில அந்த 100 குரல் வெண்பாவும் எழுதிட்டு நான் நீங்க கேட்ட மாதிரி எங்கட எழுத்துகளுக்கு உலகம் அங்கீகாரம் கொடுத்தா தானே அந்த எங்களுக்கு வள்ளுவர் போல புகழ பெறலாம். அதுக்கு பிறகு நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். அதாவது திருக்குறள் போல ஏன் ஒரு குரல் வரவில்லை என்ற ஒரு கேள்வி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதுதான் அந்த திருக்குறள் எழுதின காலத்துல அந்த மக்கள்ல ஒரு ஆள் தான் எழுதுவார். அப்ப அது
பெருமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா இன்றைக்கு உலகத்தாலும் அவருடைய குரல் வரவேற்கப்படுகிறது. அது காலத்தால அவருடைய குரலுக்கு கிடைச்ச ஒரு பெருமைதான். அப்ப அப்படி ஒரு எழுத்துக்களை அங்கீகாரம் கிடைச்சாதான் எங்களுக்கும் எங்களோட படைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறாண்டு. இப்ப நீங்க கேட்ட கேள்வி மாதிரி நான் ஒரு பாடல் பாட புத்தகத்துல வந்திருக்குது ஒரு பாடல். அந்த பாடல் பிஸ்கா சொக்கா அதையும் போட்டு அந்த பாடல் எழுதி இருக்கணும். அப்ப நான் உடனே எனக்குள்ள கேட்டேன், இது நல்ல தமிழ் மொழியா கொண்டு வரலாமே, ஏன் இந்த ஆங்கில வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப எத்தனையோ பாடல்கள் எழுதினா எங்கட பாடல்களையும் எடுத்தவியல் போடலாமே, நல்ல இலகுவான பாடல்களை எழுதி இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்தாலும் அது எப்படி அவர்களுக்கு எங்களோட பாடல் கிடைக்கவில்லையா, அல்லது அது எப்படி மக்கள் மத்தியில போய் சேர்றது என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த அங்கீகாரம் கிடைச்சால் எந்த ஒரு படைப்பாளியும் இன்னும் எழுதலாம் என்ற ஒரு எண்ணத்தை வரவழைக்கலாம். இல்லாவிட்டால் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சுருங்கி விடும் என்று நான் நினைக்கிறேன். அதான் அந்த அங்கீகாரம் என்கிற விஷயம் எப்படி எங்கட உயிரும் உடலும் பிரியத்துக்கு முன்னம் நாம் சாத்தியப்படுத்தலாம். இல்ல அது இப்ப நாங்கள் இப்ப லண்டன் தமிழ் வானொலி மூலம் நாங்கள் சில விடயங்களை கொண்டு வரோம்னா அப்படி ஊடக பரப்பின் ஊடாகத்தான் இன்றைக்கு இல்ல ஊடக பரப்பினூடாக எல்லா இடத்துலயும் வருது. ஆனால் அது அங்கீகரிக்கப்படாமலே தொடருது. அதுதான். அப்ப தமிழர்கள் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. சில சொல்லுவீனா உங்களுக்கு இந்த வயசுல எழுதுறதுக்கு இது வயசு இல்ல, அப்ப உங்களுக்கு அங்கீகாரம் என்னன்னு தாரது என்று சொல்லுவீனா. இல்ல அது இல்ல சொல்பவர்கள் கூட அது சரி, அது தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு பெரிய சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன் என்றால் ஏன் இது அசைதில்லை? அங்கால இத்தனை உலகம் மாறி இத்தனை ஆராய்ச்சி மாநாடுகள் நடந்து இன்னும் நடக்க போகுது, இன்னும் இவை ஒன்றுமே அங்கால அசையே இல்லை. அது அப்படி சொல்ல வேணும், அந்த பரவல் அடைய செய்ய வேணும். மக்களுக்குள்ள சொல்லும் போதுதான் அது பரவல் அடையும். ஏன் அடையல? இப்ப திருவள்ளுவர் திருக்குறள் யாத்தே இன்றைக்கு 2056 வருடங்கள் முடிந்து விட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இத்தனை வருடங்களாக ஏன் நடக்கல? இடக்கிடையில இருக்கிறேன் எத்தனையோ இந்தியர்களும் எழுதி இருக்கிறோம். ஆனால் அந்த ஃபேமஸா எங்களுக்கு முன்னாடி ஃபேமஸ் அல்ல. உங்களிடம் இப்ப திருக்குறள் எத்தனை என்று கேட்டால் திடமாக இப்ப 2000 வருஷமா 1330 என்று சொல்றோம். திருவள்ளுவர் எழுதிய குறள், நாங்கள் எழுதுறது குறள் வெண்பா. அதுக்கு நாங்கள் திருக்குறள் என்று பெயர் வைக்க கூடாது. அதுதான் அது பிறகு திருக்குறள் வெண்பா, அதுக்குள்ள அது என்னது திருக்குறள் வெண்பா ஆண்டு வருது திருப்பி. இல்ல அதாவது வெண்பா திருக்குறளும் நீங்க திருக்குறளை அகற்றி விட்டு 3 சொற்கள் 7 சொற்கள் தான். அதுக்கு ஒரு அந்த அடியை சொல்லுவார்கள் குறள் வெண்பா ஆண்டு. ஏனென்றால் அது எதுகமோன சந்தம் விளையாடக்கூடிய அளவுக்கு தான் எழுதி இருக்கிறார் அவரும். அப்படி எழுதுறத நாங்கள் அது திருவள்ளுவர் எழுதிய குறள், நாங்கள் எழுதியக்குள்ள வேறு ஒரு பெயரை போட்டுதான் நாங்கள் எழுதவர். ஆனா அதுக்கு பேர் குறள் வெண்பா. அந்த 2 வரிக்கும் பேர் குறள் வெண்பா தான். அது வெண்பா அடியில தான் அவர் எழுதி இருக்கிறார். அதைத்தான் நாங்க சொல்றோம். சரி, அது மிகச்சிறப்பு. இப்போது பாட்டா தாவடியில ஒரு 5 பரப்பு காணி வச்சிருந்தவர். அவர் இறக்கக்கு முன்னம் எங்கட அப்பாக்கு எழுதி வைத்தார். அவர் இறக்கு முன்னம் அப்பாக்கு எழுதி வைத்தார். அவர் இறக்கு முன்னம் உங்களுக்கு எழுதி வைத்தார். இப்போது உங்களுடைய காணி என்று சொல்வதற்கு உங்களிடம் என்ன அத்தாட்சி இருக்கிறது? அதாவது அவர் எழுதி தந்ததுல எனக்கு நன்கொடையா எழுதி தந்தால் இன்ன பேர். அதுக்கு பேர் என்ன? அந்த அத்தாட்சி பத்திரத்துக்கு பேர் என்ன? உறுதி என்று சொல்றோம். உறுதி என்று சொல்றோம். இந்த முறை ஏன் படைப்புகளுக்கு இல்லை? இப்போ உதாரணமா காப்பிரைட், மற்றது நீதினி போன்ற உதவி செய்யலாம். நீங்கள் அதுக்கு இப்போ உதாரணமா தோமஸ் ஆல்வா எடிசன் ஒரு 5 கண்டுபிடிப்பு கூட கண்டுபிடிக்கல. அவர் கண்டுபிடிக்கவே இல்லை. அவர் 2009க்கு காப்பிரைட் உரிமம் எடுத்திருக்கிறார். அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த புத்திசாலி. நீதினி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டு அதை வெளியிட தெரியாம இருப்பார். இவர் போய் இங்கிலாந்துல 500 சிலிங்ஸுக்கு, அப்போ ஒரு நாணயத்தினுடைய கதை சிலிங்ஸ், அதுக்கு பேசிட்டு நீதினி இதுல கையெழுத்து வச்சு தாங்கோண்டு அவர் எடுத்து பார்ப்பார். இன்று முதல்
இதை இவருடைய தோமஸ் அல்வா எடிசன் என்ற பேரில் நான் உரிமத்தை கொடுக்கிறேன் என்றால் கையெழுத்து வாங்கி 500 சிலிங்க வாங்கிட்டு அவர் அடுத்த ஆராய்ச்சி போடுவார். இன்று முதல் அல்லது நாளை முதல் இது தோமஸ் அல்வா எடிசனின் கண்டுபிடிப்பாக மாறிவிடும். நீ உரிமை கோர முடியாது. அது காசுக்கு வாங்குறது உரிமத்தை இல்லை. தோமஸ் அல்வா எடிசன் 2009 கண்டுபிடித்தார் என்று இதுவரைக்கும் நாங்கள் பிழையாக பதில் எழுதி நாங்கள் பாஸ் பண்ணி இருக்கிறோம் எல்லா சோதனையிலையும். ஒவ்வொருவர் அதை பிட்டு வைக்கிறோம். என்ன இல்ல அப்ப என்றது ததிக்கிடத்துவம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டா கதைங்க. இல்ல மின்விளக்கை கண்டுபிடிச்சிருக்கிறார் என்றால் அவர் மின்விளக்கை அவர் கண்டுபிடிக்கவே இல்லை. மின்விளக்கை கண்டுபிடித்தவர்களை நீங்கள் லெக்சிகோன்ல தேடினா 3 பேர்ட்ட பேர் வரும். இல்லை 3 பேர்ட்ட பேர் வரும். முதல் கண்டுபிடித்தவர் ஃபெயில், 2வது கண்டுபிடித்தவர் சக்சஸ், 3வது பேர்ட்ட தோமஸ் அல்வா எடிசன் பேர்ல தான் காப்பிரைட் எழுதப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், நீங்கள் எழுதுகிற குரல் வெண்பாண்டு நீங்கள் எழுதையில்லை, நீங்கள் ஒரு படிமுறையை கற்று எழுதியிருக்கிறீங்கள். பரதநாட்டியம் காசு கொடுத்து பழகி அதில் கலாஜோரி பட்டம் பெற்றால் அது உங்களுடையதல்ல, அது யாரோ படிப்பிச்சது உங்களுக்கு. நீங்கள் குரல் வெம்பாவை யாரிடம் இருந்து கற்றுக்கொண்டு அந்த நீங்கள் எல்லாம் நடைகள் எல்லாம் சொன்னீங்களானே, அது உங்கள் உரிமத்தில் எழுத முடியாது. அதை மாற்றலாகி நீங்களாக புதிய ஒன்றை யாத்து இந்த ஐரோப்பிய உலகத்தில் வேர்ல்டு காப்பிரைட் வாங்கலாம். அதுக்கு தேவை வெறும் 52 ஸ்டெர்லின் பவுண்ட்கள் மட்டும்தான். வாங்கினால் இன்று முதல் இது நகுலாவின் படைப்பு என்று அங்கீகரிக்கப்படும். எந்த 2 கால் விலங்குகளும் எங்களுக்கு அங்கீகாரம் தர தேவையில்லை. நாங்கள் இதை செய்வதில்லை. செய்வது எங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்லிக்கதான் தெரியும் அந்த உரிமம் இப்படி வேண்டலாம்ன்றது தெரியல தானே. புத்தகம் எழுதுகிறார்கள், யாரும் வெளியீடு செய்வதில்லை. இப்போ அந்த உரிமம் கிடைச்சிருக்கும். இப்ப ஹரிபோட்டா இங்கிலாந்துல இருக்கிறபடியா அந்த புத்தகத்தை வெளியிட்டபடியா அந்த உரிமம் கிடைச்சிருக்கும். எந்த உலகத்தில் ஹாரி போட்டர் வீழ்பட்டாலும் 5% ஆர்கே ரோலிங்ஸுக்கு போய்கொண்டே இருக்கும். ஆனா நாங்கள் என்ன செய்யறோம், மறக்காமல் இடியப்பமும் வடையும் சொதியோட மண்டபம் எடுத்து, அதுவும் ஜெர்மனியில ஃப்ரீ மண்டபம் எல்லாம் கொடுக்குறார்கள், கொண்டு புத்தகத்தை வெளியீடு செய்து கொண்டிருக்கிறோம். சுவிஸ்ல வெளியிடுறோம், லண்டன்ல வெளியிடுறோம். எங்களுக்கு கிடைக்கிறது இந்த இடியப்பமும் வடையும் சொதியும் தான் கடைசியில கிடைக்கும். நாங்கள் 10 பவுனுக்கு புத்தகம் ஆயிட்டு வர்றோம். ஆனால் வெளியீடு செய்யப்படுகிற புத்தகங்களில் அப்படி செய்துமே அங்கீகாரம் பெருசா கிடைச்ச என்னத்தை நான் சொல்ல வந்தேன், நான் முடிக்கவில்லை. அந்த புத்தகத்தை நீங்க வெடியப்பன் சோதி தராமலே நீங்கள் ISBN இலக்கம் எடுத்து நீங்கள் உலக பரப்பில் விற்பனைக்கு போட்டுட்டு கம்மண்டு அடுத்த புத்தகத்தை எழுதுங்கள். எனக்கு தெரிந்த ஒரு ஆங்கில அறிவிப்பாளர் இங்க இங்கிலாந்துல ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு வருவார். யாருக்கு 3 மணியும் செய்வார். அவர் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு ஒரு புத்தகம், வருஷத்தில் 2 புத்தகம் வெளியிடுவார். அவருக்கு கிடைக்கிற பணம் கிட்டத்தட்ட £1 மில்லியன் ஒவ்வொரு வருஷம். அவர் விருப்பத்துக்காக வானொலியில் அறிவிப்புக்கு வருவார். அவர் ஒரு வெளியீடுமே செய்ததில்லை, ஒரு இடியப்பம் வடை சொரியும் தந்ததில்லை ஒருவருக்கும். இனி காலம் அப்படித்தானே வர, இனி காலம் அல்ல, இது உருவாகி இப்போ 25-27 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நம்மவர்கள் இன்னும் AK-47 தேடிக்கொண்டிருக்கிறோம். சுடுவதற்கு இயந்திரத்தால் இல்லை, வாயால் சுடுவதற்கு. அவை அங்கீகாரம் மற்றவர்கள் தர தேவையில்லை. நான் அதைத்தான் சொல்வதற்கு இங்கால நீட்டினான். இப்ப நீங்க சொன்ன இந்த தொழில்நுட்ப இது இப்ப நாங்களும் எல்லாம் அமேசான் இதுகளோட தான் போட வேண்டிய தேவை வருதுதான். ஏனண்டா இனி நல்லதுதான், தேவை பல ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று சொல்ல வந்துட்டது, நாங்கள் நடைமுறைப்படுத்தலையே. அதான் ஆகையினால எப்படி திருக்குறள் அங்கீகாரம் அல்லது குறள் வெண்பா அங்கீகாரத்துக்கு வரும்? வராது. மற்றது கற்று செய்யாதீர்கள். இப்போது இந்த மரபு கவிதை யாப்பிலக்கணம் என்றெல்லாம் சொல்றது ஒருவருடைய ஸ்டைல், யாரோ ஒருவர் கண்டுபிடித்ததை உங்களுக்கு அதை ஒப்புவிக்கிறார்கள். அதுதான் திருக்குறளை திருப்பி ஒப்புவித்து பரிசு பெறுவது. அது தவறு. அதை எங்களுக்கு ஒரு தடவை ஒரு முறை அப்படி இருக்கும். 4 திருக்குறளை 4 சொற்களும் அதுதான் அந்த முறையில போனா உங்களுக்கு காப்பிரைட் கிடைக்காது. நகலாவர்களே, நான் சொல்வதை விளங்கிக் அதை இன்னும் ஒரு பாவலர்கிட்ட போய் நீங்கள் இருந்து ஜூம்ல இருந்து கற்க வேண்டிய அவசியம் இல்லை.
இல்ல அது சரியோ, அது எங்கட விருப்பம். ஆமாம், அதுதான் நாங்கள் செய்கிறோம். எல்லாருமே வந்து ஒரு ஸ்டைல போய் படிக்கிறோம், படிச்சுட்டு அதை வெளியீடு செய்யறோம். மரபு வந்து நாங்கள் எங்கட வாழ்க்கையில படிக்கல. நாங்க அதாவது மரபை வந்து நாங்க எங்கட பாடசாலை. ஏன் மரபு என்பது என்ன? இது தோன்றா துணையாக சூரியனோ அல்லது சிவபெருமானோ தந்தது. இலக்கண கட்டமைப்பு அது யாரோ ஒரு தனி மனிதன் தானே உருவாக்கினான், அவருடையதுதான் அது காப்பிரைட். நீங்கள் அதை தொடர முடியாது. இல்ல அந்த கட்டமைப்புக்கு நாங்கள் எங்கட கவிதைகளை எழுது. அது ஒரு கட்டமைப்பு. திருப்பியும் சொல்றேன், நான் நினைக்கிறேன் இது தொடர முடியாது உங்களோட கதையை. நீங்க ஒரே கதையை திருப்பி திருப்பி காய்க்கிறீங்க. நீங்க ஒரு முறையை, ஒரு யாப்பிலக்கணத்தை ஒருவனுடைய தனி முயற்சியில் தான் அதை அவர்கள் அங்கீகரிக்க பண்ணினார்கள். அதன்படி படித்து திருப்பி நீங்கள் எழுதினால் அது உங்களுடையது இல்லை. அதில் பாவிச்ச சொற்களை வைத்து இது நான் தான் இந்த சொற்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் என்று நீங்கள் எங்கேயும் காப்பிரைட் கேட்க முடியாது. நீங்கள் அந்த முறையை விட, அதாவது தான் தோன்றித்தனமா நாங்கள் சுயம்பாக 4-8 வரியிலேயும் ஒரு குறளை எழுதலாம். இப்ப எங்கட அதுக்கு குறள் என்ற பெயரே உச்சரிக்க கூடாது. நீங்கள் அப்ப ஏதாவது ஒன்றை போட வேண்டியது. கண்டிப்பாக திருவள்ளுவர் என்கிறவர் உண்மையாக இருந்தால் அவர் எழுதி அதை எங்கேயோ வச்சு ஓலையில வைக்க, ஒருவர் எறிய போக, ஒரு வேலையாள் பணியால் கண்டுபிடிச்ச கதை மாதிரி வருவதற்கு முன்னால் குறள் என்ற ஒரு சொல்லே உலகத்தில் கிடையாது. அந்த ஒரு மனிதன் அதை உருவாக்கினான். அதையும் 2000ஆம் ஆண்டு 2000 வருஷம் நாங்கள் அதையே திருப்ப பின்பற்றுகிறோம். இல்ல நாங்க வேற 3 அடியில் எழுதலாம் அல்லது 4 அடியில் எழுதலாம். 3 அடியில அப்படி அல்ல. நீங்கள் இந்த மொழிக்கே புதிய உத்வேகம். நீங்கள் பிக்கா சொக்கா என்பதை தமிழ் அகராதிக்குள் கொண்டு வந்து நிறைவேற்றி காட்டுங்கள். தமிழுக்கு உயிர் பெறும். பிக்கா தமிழ், சொக்கா என்பது தமிழ். அப்படித்தான் ஆங்கிலம் வளர்கிறது. ஆங்கிலம் உலக மொழிகளின் பிரபல்யமான சொற்களை தனது ஆக்கி அந்த ஆங்கிலத்தை உலக புகழ் பெற்ற மொழியாக இன்றும் மாற்றுகிறார்கள். நாம் மட்டும் இன்னும் புலனவண்டும் விசனவண்டும் இருக்கிறோம், செயலி அண்டும் தேவையில்லாமல் இருக்கிறோம். எம்மால் அது தேவையில்லாமல் இல்லை, அது புதிதாக அவர்கள் கண்டுபிடித்தார்கள். பயனில் இல்லை எங்களுக்கு. நாங்கள் படித்து பாஸ் பண்ணி சோதனைக்கு முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்துட்டு நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தான் உச்சரிக்கிறோம் அதை. ஏனென்றால் நான் ஒரு வரியில் முடிச்சிடுறேன். சுயமாக சிங்களம் என்கிற ஒரு மொழி உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் பேசப்படுகிறது? இலங்கையில மட்டும்தான். இப்ப அவர்கள் உருவாக்கின ஒவ்வொன்றையும் பாடல், ஆடல், சமையல், ஆடை, வாழ்க்கை முறை, இது யாரையும் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அங்கங்கெல்லாம் புடுங்கி இருக்கிறார்கள். ஆங்கிலம் வளர்ந்த மாதிரி தங்களுக்கு கண்டதை நிர்ணயப்படுத்திட்டு இலங்கை தீவில் அவர்கள் இது எங்களுடையது என்று அடிபடுகிறார்கள். ஆனால் இந்தியாவை பக்கத்துணையாக வச்சு எதற்கெடுத்தாலும் பார்த்தால் இந்தியா, வாசித்தால் இந்தியா, கேட்டால் இந்தியா, மொத்தத்தில் சுவாசித்தாலே இந்தியா என்று வைத்துக்கொண்டு 36 வருஷம் 4 லட்சம் பேரை கொன்றுட்டு ஈழத்தமிழருக்கு ஒரு தனியான சாப்பாடு இல்லை, ஈழத்தமிழருக்கு ஒரு தனியான ஆடை இல்லை, ஈழத்தமிழருக்கு என்று ஒன்றுமே இல்லை. இதனால்தான் அந்த சிங்களம் என்பதை உச்சரித்தேன். நாம் ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை? எங்களுடைய படைப்புகள், திருமுறைகள், 13வது திருமுறை, 1400வது குறள், இவை ஒன்றும் அங்கீகரிக்கப்படாத காரணம் நாம் இரவல் தொந்திகள். நாங்கள் எல்லாமே அங்கிருந்து எல்லாம் எடுத்து எண்டு உரிமை கொண்டாடினாலும் பரவாயில்லை, அதிலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம். இத்தகைய கலப்பு முக்கியமாக நான் அறிந்திருக்கக்கூடிய திருநூறுக்கு கூட வரலாறை மாற்றி என்னை ஒரு இந்து என்று பொய் பேசி நான் வாழ்றதுனால அடிப்படையில் அந்த 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 நெறியை சார்ந்த மனிதன் வாழ்ந்த தமிழுக்கு இன்றைக்கு கூட எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாமல் நாமே நம்மை மாற்றிக்கொண்டோம். அதுக்கான முயற்சி எடுக்கிற போது தான் உங்களுக்கே அது பொருந்தும். தனியாக மொழிக்கு ஒரு நாள் வைத்த போது, ஏன் பிப்ரவரியில் தான் உலக தாய்மொழிகள் தினம் இருக்கே, எங்களுக்கு ஒன்று வேணுமாண்டு நியாயத்துவம் அல்லவா? இதனால் எங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது. இது 19வது வருஷத்தில் இந்த தனி தமிழ் மொழி நாளை ஒரு பிரேரிச்சு அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லை, முன்மொழிஞ்சு போட்டிருக்க
சக மனிதர்களே, கூட இருப்பவர்களே அங்கீகரிக்கவில்லை, ஆனால் என்னுடையதை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று நான் ஆளாய் பறக்கிறேன். எல்லாரும் ஹோம்ஒர்க் செய்ய தொடங்கிட்டாங்க அவர்களே. அவை நாங்கள் அதோடைய சிந்தனை தூண்டல். இப்ப எங்களுடையது நாங்கள் சொல்வது சரி என்பதற்காக அல்ல, ஏன் சரியாக இருக்க முடியாது என்பதற்கான ஒரு விவாத தொடக்கமே தவிர அதை நாங்கள் நாண்டு கொண்டிருக்கவில்லை. எல்லாவற்றையும் திருப்பி திருப்பி ஏன் 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 இப்படி ஏன் இப்படி ஏன் இப்படி திருப்பி திருப்பி கேட்குற போது உடனே கோவிக்கக்கூடாது. மோனண்ணே என்னோட எப்பவுமே இப்படித்தான் என்ன டிஸ்கரேஜ், அதையும் ஆங்கிலத்தில் சொல்வோம், என்னை மூமளக்க செய்கிறார் என்றதை விட்டுட்டு என்னை சீவுகிற போதுதான் இன்னும் கூறிய முனையாக நான் மாறுகிறேன், இன்னும் கீறி கிழிப்பதற்கு நான் ஆளாகிறேன் என்பதை நினைத்து கொண்டால் நீங்களும் என்ன கீறுங்கோ, நானும் உங்களை கீறுறேன். ஒவ்வொரு மனிதர்களும் கேள்விகளால் கீறுவோம். நிச்சயமாக புதியதொன்று எங்கள் உடலும் உயிரும் விட்டு விலகுவதற்கு முன்பதாகவே ஏதோ ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய ஒரு சின்ன ஒரு ஒழுங்கியாவது நாங்கள் கண்டுபிடித்து விட்டுத்தான் எங்களுடைய வாழ்க்கை முடியும். சிந்திப்போம். நன்றி எல்லோருக்கும். நல்லதான சிந்தனை தூண்டலுக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இன்னும் சிந்திக்க தொடங்கலாம் என்றது ஒரு படியாக எங்களுக்கு அமைகிறது. நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இணைந்து இணையாத எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போது தரணிகா இந்த ஆண்டின் முதல் இளையவராக பாமுகத்தில் ஞாயிறு தோன்றினார். மன்னிக்க வேணும், நீதினி கோவிக்கலாம் தான் உடனே. ஆனா நீதினி ஸ்னோவைத்தான் காட்டினார், ஸ்னேயத்தான் காட்டினாரே தவிர தன் முகத்தை காட்டவில்லை. ஆகவே தரணிகா முந்தி கொண்டார். பிறகு அபி, நீதினி, பிறகு அபிராமி, இப்போது நகுல் என்று எளியவர் இணைந்திருக்கிறீர்கள். வரவேற்று கொள்ளுகிறோம். உற்சாக வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். இப்போது நாம் பெற்றோரை தெய்வம் இணைந்து கொள்வோம். ஒரு 15-20 நிமிடத்தில் இளையோர் யோகாக்கள் நுழைவோம். இன்று இளையோர் ஆக்கம் இல்லை. என்ன செய்ய போகிறோம்? ஒரு நிமிடம் இல்லை, நாங்க நிறைய பேசுவோம். 3 வாரம் விடுமுறை அல்லவா, நிறைய பேசுவோம், புதிதாய் பேசுவோம். இன்று சிந்தனையில் சொன்ன மாதிரி நாங்களும் சிலவற்றை ஆக்குவோம். ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். என்ன அபிராமி கண்ணாடிக்கலால் என்ன சிந்தனை, என்ன சொன்னீங்க? சிலவை மட்டும் உங்களோட சிந்தனையிலேருந்து தான் இவ்வளவு நேரம் கதையை ஓடினது. சிலவற்றை அறிந்து கொள்வோம். அறிந்து கொள்வோம் அல்ல, நாமும் அறிய கொடுப்போம். நாங்கள் எல்லாருமே பகலவன் தான். பகலவன் என்றால் அது பிறகு வேற நடையா போயிடும். பகலவன். ஆகவே நாம் சூரியன்கள் தான். என்ன, நன்றி, மகிழ்ச்சி, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த நேரலையை தொடங்கி கொண்டு பெற்றோர் தெய்வம் என்ன என்று தலைப்பாகிறது?